टाइगर का हुक्म। Thank you parents, teachers and my dear lovable students. Thank you for coming for our CC meet. Thank you so much. Okay. நான் உங்கள் டைம் ரொம்ப எடுத்துக்க போகிறதில்ல. டெஸ்ட் கிஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 1 hour 30 minutes எனக்கு ஹோல் ஹார்ட்டடாக உங்களோட லைஃப்பை என்கிட்ட கொடுக்கணும். ஒரு 1.5 hours. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷ்னல் மீட்டாக நான் இதை வச்சுக்கல. இட்ஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷ்னல் மீட். அது என்ன சார் இன்ஃபர்மேஷன் மீட்னா என்ன, டிரான்ஸ்ஃபர்மேஷன் மீட்னா என்ன? ரொம்ப நாள் கழித்து நான் காமராஜர் ஹாலுக்கு வரேன். 2019 ஒரு ஈவெண்ட் பண்ணியிருக்கோம் இங்கே. 2018 ஐ திங்க் ஒரு சக்ஸஸ் மீட். 2019 ஒரு சிசி மீட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ரெனோவேட்டட் காமராஜர் ஹாலாக இருக்குது. இந்த காமராஜர் ஹாலில் நான் படிப்பை பற்றி பேச போகிறேன். ஸோ எல்லோரும் கொஞ்சம் ஆசையாக கவனிச்சுக்கோங்க. நான் ஏன்னா காமராஜர் மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு படிப்பை கொடுத்தது அதுக்கப்புறம் வந்தவங்களும் கொடுத்துருக்காங்க. ஆனால் காமராஜர் மாதிரி யோசித்தது யாருமே கிடையாது. அந்த காமராஜர் அரங்கத்தில் படிப்பை பற்றி பேச வந்திருக்கேன். ஸோ எல்லோரும் அழகாக ஆசையாக கவனிச்சுக்கணும். ஓகேவா? எனக்கு சின்ன தொந்தரவு கூட இருக்கக்கூடாது. இங்கே எங்கேயும் எதுவும் மூமெண்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எல்லோரும் உட்காந்துக்கோங்க. ஃபோனை யாருமே நோண்ட வேண்டாம். ஒரு 1.5 hours மட்டும் உங்கள் குழந்தைக்காக வந்திருக்கீங்க. ஸோ கொஞ்சம் ஆசையாக நீங்களும் கேளுங்க. பேரண்ட்ஸும் கேட்கணும், ஸ்டூடெண்ட்ஸும் அழகாக ஆசையாக கேட்டுக்கோங்கப்பா. ஓகேவா? ரைட். இது இன்ஃபர்மேஷன் மீட் கிடையாது. இட்ஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் மீட். அது என்ன சார் இன்ஃபர்மேஷன் மீட்னா என்ன, டிரான்ஸ்ஃபர்மேஷன் மீட்னா என்ன? இன்ஃபர்மேஷன் மீட்னா இப்போ சிஏல என்னெல்லாம் இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது, இதை +2 முடிச்சு எத்தனை வருஷத்தில் முடிக்கலாம், இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும், இதெல்லாம் சொன்னாங்கன்னா அது இன்ஃபர்மேஷன் மீட். உன்னை ப்ரொப்பல் பண்ணி என் ஸ்பீச் மூலமாக உன்னை ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஆக்குறேன் அப்படின்னா அது டிரான்ஸ்ஃபர்மேஷனல் மீட். இப்போ நான் பேசி முடித்தோன்னே சரி கட்டாயம் நான் ஒரு பெரிய படிப்பு படிக்கணும் அப்படின்னு நீ தீர்மானம் பண்ணிட்டேன்னா தட் இஸ் நாட் அன் இன்ஃபர்மேஷன் மீட், தட்ஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷனல் மீட். ஸோ இப்போ என்னோடய மீட்டிங் எல்லாமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மீட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். நான் ஒரு ப்ரொஃபஷ்னல். நான் சிஏ முடிச்சிருக்கேன் 1999. எங்கள் ஃபேமிலி லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்கள் அப்பா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு கிளர்க்கு, ஆர்டினரி கிளர்க்கு, ரொம்ப ஆர்டினரி பொசிஷன். நான் படிக்கிற காலகட்டம் எல்லாத்துலேயுமே வாடகை வீட்டில் தான் இருந்தேன். நான் சொந்த வீடையே பார்த்ததில்லை. ஸோ என்னோடய ஃபுல் படிப்பு காலம் நான் சிஏ முடிக்கிற வரைக்கும் வாடகை வீடு, அதுவும் பொழிச்சலூர். தட் இஸ் நம்ம ஏர்போர்ட் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன கிராமம். இன்றைக்கும் அது பொழிச்சலூர் பஞ்சாயத்து அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அந்த பொழிச்சலூர் அந்த பஞ்சாயத்து இடத்துலையே எங்கள் அப்பாவால் ஒரு சொந்த வீடெல்லாம் வாங்க முடியல. வாடகை வீட்டில் 8 வீட்டு வாடகை வீட்டில் நான் இருந்திருக்கேன் அந்த ஏரியாலேயே. ஸோ எனக்கு 2 அக்கா ஒரு அண்ணா. நான் தான் லாஸ்ட் எங்கள் வீட்டில். ஸோ எங்கள் அப்பா ரொம்ப ஃபினான்ஷியலாக பயங்கர இது இல்லை. கிளர்க்குன்னா பார்த்துக்கோ 4 பேர் எங்கள் வீட்டில். நாங்கள் பசங்களே, எங்கள் அம்மா, எங்கள் தாத்தா வேறு இருந்தார். ஸோ அதனால் ஃபேமிலிக்கு எங்கள் அப்பா எனக்கு ஷெல்டர், தட் இஸ் தங்க இடம், சாப்பிட ஒரு சின்ன லக்ஸுரி கிடையாது. வீட்டில் தண்ணியை இறைச்சி தான் நாங்கள் குளிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து நான் இன்றைக்கி சிஏ முடித்து இன்றைக்கி என்னோடய லைஃப் நீ பார்த்த அப்படின்னா சிஏவை நான் முடித்தது 1999 நான் சிஏ முடித்தேன். 2002 அதே பொழிச்சலூரில் ஜஸ்ட் 3 வருஷம்தான். எங்கள் அப்பா 22 வருஷம் வாடகை வீட்டில் என்னை இது பண்ணார். நான் சிஏ முடித்து 3 வருஷத்தில் என்னால் அதே இடத்துல ஒரு கிரவுண்ட் லேண்டு வாங்கி ஒரு பெரிய பில்டிங் 2005, அடுத்த 3 வருஷத்தில் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நான் அங்கே பண்ணி, அதுக்கப்புறம் 2007 நான் ஒரு லக்ஸூரியஸ் கார், அதுக்கு முன்னாடி இண்டிகா கார் வச்சுருந்தேன், லக்ஸூரியஸ் காரை நான் 2008 வாங்குகிறேன். இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்து இன்றைக்கி கேஎஸ் அகாடமியோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 250 கோடி சொத்து மதிப்பு உள்ள ஒரு வேல்யூவேஷன் கேஎஸ் அகாடமிக்கு வந்திருக்கு. இது எல்லாமே என் பெருமைக்காக நான் உனக்கு சொல்ல, என் படிப்பு எனக்கு கொடுத்துருக்கு. என் படிப்பு எனக்கு ஒரு லோயர் மிடில் கிளாஸ்லேருந்து இன்றைக்கி ஐ எம் என்ஜாயிங் த லக்ஸூரிஸ் ஆஃப் லைஃப். லக்ஸுரி பணம் மட்டும் இல்லை, ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி. ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ரா அந்த ஒரு இது இருக்குது, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டியும் இருக்குது, பணமும் இருக்குது. இது எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் லைஃப். இது எல்லாருக்கும் கிடைக்கணும். ஏன்னா நான் பார்க்குறேன் நான் எப்படி வளர்ந்தேன், அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தேன். எங்கள் அப்பா 10 ரூபா கொடுத்துட்டு போவா எங்கள் அம்மா கிட்ட, 4 பேருக்கு சாப்பாடு பண்ணிக்கோ. எப்படி பண்ணுவேன்னு தெரியாது, இவ்வளோ தான் இருக்குன்னு. எங்கள் அம்மா மேனேஜ் பண்ணி வாழ்ந்த காலம். இன்றைக்கி நான் எப்படி வாழறேன்,
இது எப்படி கொடுத்துருக்கு, எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா என்னோட படிப்பு கொடுத்துருக்கு. எஜுகேஷன் ஹஸ் மேட் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இன் மை லைஃப். நாட் ஓன்லி மை லைஃப். இப்போ இன்றைக்கி எவ்வளோ பேரை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸாக கேஎஸ் அகாடமிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணி வருஷம் 300 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வெளியே வராங்க. தமிழ்நாட்டிலேருந்து 300 பேர் வெளியே வராங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்ன்றது பெரிய விஷயம். ஆனால் பெரிய விஷயம், அதுவும் ஒரே அகாடமிலேருந்து வராங்க, அவ்வளோ ரேங்க் ஹோல்டர்ஸ். இதெல்லாம் நான் வந்து உணர்வு பூர்வமாக செய்யறதுனால இது நடக்கிறது. இது ஏதோ பணத்துக்காகவோ இதுக்காகவோ இல்லை. உணர்வு பூர்வமாக ஒரு விஷயத்தை, இந்த உணர்வு பூர்வமாக செய்யறது கூட நான் யார்கிட்டேருந்து கற்றுண்டேன் அப்படின்னா எங்கள் அம்மா கிட்ட. ஒரு சாம்பார் வைக்கிறது அவ்வளோ உணர்வு பூர்வமாக செய்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஒரு விஷயத்தை உணர்வு பூர்வமாக செய்யறதில்லை. அதனால தான் உனக்கு சக்ஸஸ் வரதில்லை. நான் செஞ்சால் என்ன பணம் கிடைக்கும் எனக்கு அப்படின்னு பார்க்குறேன். ஒரு விஷயத்தை உணர்வு பூர்வமாக செஞ்சேன்னா கோடியாக கொடுப்பாங்களேன்னா கோடியாக கொடுப்பாங்க. அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல. அதனால தான் என்னோட ஸ்பீச் நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு உனக்கு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷன் மீட்டாக நினச்சி நீ ஃபோனை எடுத்துக்கிறது இதை அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு 1.5 hours மட்டும் உன் லைஃப்பை என்கிட்ட கொடுத்த அப்படின்னா நான் சொல்கிறது அழகாக கீனாக கவனி. எனக்கு ஏதோ பெனிஃபிட்டுக்காக இல்லை, நல்லா நிறைய சம்பாரிச்சிட்டேன். நாங்களாம் எங்கே இருந்தாலும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் நாங்கள் சம்பாதிப்போம். இப்படி தான் சம்பாதிக்கணும், அப்படி தான் சம்பாதிக்கணும். ஒரு கேபினில் ஏசியை போட்டு உட்காந்து நான் ஐடியா கொடுத்தாலே நாங்கள் கோடியாக சம்பாதிப்போம். இது மாதிரி வந்து கத்தி டீச்சராகி அதனால தான் நிறைய பேர் டீச்சராக வரதில்லை. ஏன்னா இது ரொம்ப எல்லோரும் உட்காந்து ஜட்ஜ் பண்ணுவேன். எனக்கு என்ன அறிவு இருக்குன்னு பார்ப்பேன். நான் டீச்சராக இருந்தேன்னா டெய்லி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து கிளாஸ் எடுக்கணும். நாங்கள் சிஏடா, எங்களுக்கு என்ன எங்கே போய் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணாலும் நாங்கள் சம்பாதிப்போம். பட் ஸ்டில் நான் இதை எடுத்து பண்ணுறது நான் பார்க்குறேன் என் லைஃப் எப்படி இருந்தது, இன்றைக்கி எவ்வளோ தூரம் லக்ஸூரியஸாக இருக்குது என்னோடய லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது அப்பா இதை எப்படியாவது ஒரு ஆர்டினரி பீப்புளுக்கு கொடுத்துணுன்ற தாட் ப்ராசஸில் இதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன். அதனால தான் இவ்வளோ தூரம் இதை கொண்டு வர முடியாது. ஒரு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு இன்ஸ்டியூட் இப்போ பெங்களூரில் ஆரம்பிச்சிருக்கேன், ஹைதராபாத்தில் ஆரம்பிச்சிருக்கேன், மும்பையில் ஆரம்பிச்சிருக்கேன், கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்கேன். இது ஏதோ பெருமைக்காகவோ பணத்துக்காகவோ இல்லை. நமக்கு ஒரு பெருமை இல்லை. தமிழ்நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம். ஒரு சிஏ கோச்சிங் சென்டர் அக்ராஸ் இந்தியா கொண்டு போய் நம்ம எவ்வளோக்கு ஸ்ட்ராங்குன்றதை காமிக்கணும். இப்போ ஏஆர் ரஹ்மான் ஒரு இந்தியா லெவலில் ஒரு பெரிய ஃபேமஸ், அதே மாதிரி நம்மளும் பண்ணி காமிக்கலாம். ஏன் முடியாது நம்மளால அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சார், இப்போ நீங்கள் என்ன சார் இந்த இதில் பேச போகிறீங்க, நீ என்ன படிப்பை எடுத்து படிக்கலாம்? ஒரு காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் நீ என்ன படிப்பை எடுத்து படிக்கலாம்? +2 முடிச்சுட்டு நம்ம என்ன சார் பண்ணலாம்? கிராஜுவேஷன் ஒன்று பண்ணலாம், ப்ரொஃபஷன்னு பண்ணலாம், ரெண்டுத்தையும் சேர்த்தும் பண்ணலாம். இன்னொரு தடவை அழகாக கேட்டுக்கோ. +2 முடிச்சுட்டு கிராஜுவேஷன் அப்படின்னா என்ன சார்? கிராஜுவேஷன் இப்போ டெஃபினேஷன் எடுத்து பார்த்தோன்னா கிராஜுவேஷன் இஸ் an act of successfully completing a university degree. ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி ஒரு எஜுகேஷனல் கோர்ஸை 3 வருஷம் கொண்டு வரான், அதை நீ கம்ப்ளீட் பண்ணாலே கிராஜுவேஷன். இப்போ பிகாம் நீ படிக்கிற அப்படின்னா அது ஒரு கிராஜுவேஷன். பிபிஏ படிக்கிற கிராஜுவேஷன், பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிற கிராஜுவேஷன். இந்த கிராஜுவேஷனுக்கு இன்னைக்கு வேல்யூ கிடையாது கண்ணா. ஒரு கிராஜுவேட் முடிச்சு அவனை நாங்கள் பெரிய லெவலில் பார்ப்போமானா பார்க்க மாட்டோம். ஏன் சார் அவன் அறிவாளி கிடையாதா சார்? இல்லை கண்ணா. ஒரு கிராஜுவேஷன் முடிச்சு ஒரு பிகாம் முடிச்சுட்டு ஒரு பையன் என்கிட்ட வந்தானா இவனை நான் அறிவாளி திறமசாலி அப்படின்னு பார்க்க மாட்டேன். அதனால தான் ஒரு பிகாம் 3 வருஷம் நீ படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனால் 15,000 சம்பளம் தரேன்னு சொல்கிறான். ஒரு வாட்ச்மேனுக்கே 18,000 ரூபா சம்பளம் தரான். நான் 3 வருஷம் பிகாம் முடிச்சிருக்கேன், எனக்கு 15,000 சம்பளம் தரேன்றியே அப்படின்னு உனக்கு கொதிக்கிறது. ஏன்னா உனக்கு திறமை இல்லைன்னு நினைக்கிறான். அப்போ எது சார் திறமையை கொடுக்கும் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷன் படிச்ச அப்படின்னா திறமை கொடுக்கும். சார் ப்ரொஃபஷன்னா என்ன சார்? ப்ரொஃபஷன் இஸ் சம்திங் தட் ரிக்வயர்ஸ் ஹை லெவல் ஆஃப் நாலேஜ், ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த டெஃபினேஷனை லேட்டராக பார்க்கலாம். ஏதோ பெரிய படிப்பாக இருக்கணும், ஹை லெவல் ஆஃப் நாலேஜ் இருக்கணுன்றான். அந்த ஹை லெவல் ஆஃப் நாலேஜ் என்ன அப்படின்றத லேட்டஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்பீச்சில் நான் சொல்கிறேன். ப்ரொஃபஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ஒரு +2 முடிச்சு உனக்கு என்னெல்லாம் ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ப்ரொஃபஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் ப்ரொஃபஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்தியன் ப்ரொஃபஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் இது வந்து இந்தியன் ப்ரொஃபஷன்ஸ். இன்டர்நேஷ்னல் ப்ரொஃபஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஏசிசிஏ, யுஎஸ்சிஎம்ஏ, சிபிஏ, சிஎஃப்ஏ இது மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது. இதெல்லாம் பற்றி நீ கவலைப்படாது. இந்த மாதிரி இந்தியன் ப்ரொஃபஷன்ஸ்னு இருக்குது, இன்டர்நேஷ்னல் ப்ரொஃபஷன்ஸுக்கு. உனக்கு இப்போ கிராஜுவேஷன் தான் தெரியும், பிகாம், பிபிஏ, பிஏ எக்கனாமிக்ஸ். இந்த பிகாம்லேயே அக்கௌண்டிங், ஃபினான்ஸ், கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிகாம் ஜென்ரல் இதெல்லாம் கிராஜுவேஷன். சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், இந்த ஏசிசிஏ, சிஎஃப்ஏ இதெல்லாம் ப்ரொஃபஷன்ஸ். சார் ப்ரொஃபஷனுக்கு வேல்யூ இருக்கா சார்? இப்போ கிராஜுவேஷனுக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஸோ கிராஜுவேஷன் எனக்கே தெரியும் சார், பைகாம்லாம் முடிச்சுட்டு போனால் வேலை எவ்வளோ கொடுக்குறான், 15,000 20,000 கொடுக்கறதுக்கே அழறான். இப்போ ஒரு சிஏ நான் முடிக்கிறேன், ஒரு சிஎம்ஏ முடிக்கிறேன், ஒரு கம்பெனி செக்ரட்டரி முடிக்கிறேன், ஒரு ஏசிசிஏ முடிக்கிறேன், இதுக்கு வேல்யூ இருக்கா சார்னா
வேல்யூ இருக்கு கண்ணா. ஏன்னா இதில் வந்து ஒரு சிஏ முடிச்சுட்டு இப்போ என்னோட ஆஃபீஸில் வரான், இப்போ பேசின எல்லாரும் இப்போ சைலேந்தர், வேணு, இவங்கெல்லாம் என்னோட ஆஃபீஸில் அவங்களாம் சிஏ முடிச்சுட்டு கேஎஸ்கேமில் இருக்காங்க. நான் 1 lakh rupees பர் மந்த், நானே எந்த ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் சொல்ல முடியாது, ஒரு கோச்சிங் சென்டர், ஒரு சிஏக்கு கிளாஸ் எடுக்கிற ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு 50 கோடி டர்ன் ஓவர் பண்ணுற ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் தான் எந்த. அதுலேயே நான் அவங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ் அது மாதிரி அவங்களுக்கு கொடுக்குறேன். 1 லட்ச ரூபா பர் மந்த். இதை ஒரு பெரிய கம்பெனிக்கு போனால் இன்னும் கொஞ்சம் அதிகம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா நம்மளால் சம்பாதிக்க முடியும் ஒரு சிஏ பண்ணால். சிஏ முடித்தா நாட் ஓன்லி ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு கிடையாது, நம்மளே தனியாக கூட ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸ் பண்ணோன்னா சிஏ ப்ரொஃபஷன்ஸில் நம்ம தனியாக ஒரு ஆஃபீஸும் ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு பிகாமுக்கு வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி, ப்ரொஃபஷனுக்கு வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தான் கட்டாயமாக நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆகணும். ப்ரொஃபஷ்னல் ஆறு அப்படின்னா உனக்கு மதிப்பு மரியாதை இருக்குக்கண்ணா. அதுதான் நாங்கள் சொல்லுவோம் நான் மானிட்ரி பெனிஃபிட்ஸ். மானிட்ரி பெனிஃபிட்ஸ், ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்தேன்னா மானிட்ரி பெனிஃபிட்ஸ், பணத்தினாலேயும் உனக்கு பெனிஃபிட் இருக்குது. நான் மானிட்ரி பெனிஃபிட்ஸ், சார் எனக்கு புரிகிற மாதிரி அது என்ன சார் நான் மானிட்ரி பெனிஃபிட்ஸ்? இப்போ நான் மதிப்பு மரியாதை அப்படிலாம் சொன்னால் உனக்கு புரியாது. உனக்கு புரிகிற பாஷையில் சொல்லணும்னா ஈஸியாக பொண்ணு கிடைக்கும் உனக்கு, புரியுறதா இல்லையா? இப்போ ஒரு சிஏ முடிச்ச அப்படின்னா நீ போய் பிச்சை எடுக்க வேண்டாம், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, லவ் பண்ணணும், இப்போ போய் பண்ணுறல தனுஷ் மாதிரி என்ன லவ் பண்ணுறியா, என்ன லவ் பண்ணி அந்த பிச்சை எடுக்க வேண்டாம். நீ உனக்கு ஈஸியாக பொண்ணு உனக்கு புரிகிற பாஷையில் நான் சொல்லணும் அப்படின்னா உனக்கு நிறைய இந்த ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி. இப்போ மாப்பிள்ளை சிஏ முடிச்சிருக்கார், பொண்ணு சிஏ முடிச்சா, நான் சிஏ முடித்தா எனக்கு என்ன மதிப்பு? உன் மாமியார் மதிப்பு. எங்கேயோ ஒரு வீட்டில் போய் நீ வாழ போகிற, உங்கள் அப்பா அம்மாவோட நீ பொண்ணாக இருக்கும்போது நீ ராணி. அங்கே நீ இன்னொரு இடத்துக்கு போய் வாழ போகும்போது அங்கே இருக்கிற கல்ச்சர் அதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கணும். நாளைக்கு அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. ஏன்னா நீ அந்த குடும்பத்துக்கு ஃப்ரெஷர். ஒரு ஃப்ரெஷராக நீ எங்கே போனாலும் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் நீ மேனேஜ் பண்ணுற கஷ்டங்கள் இருக்கும். அதே ஃப்ரெஷராக உள்ளே போகும்போதே நீ ஒரு ப்ரொஃபஷ்னலாக உள்ளே போகிற. அப்பா என் மருமக சிஏ அப்படின்னும் போது உன் மாமியார் ரொம்ப ரொம்ப பண்ண மாட்டாங்களா? ரொம்ப பண்ண மாட்டாங்க. ஏன் சார் மாமியார்னாலே எதனா ரொம்ப பண்ணுவாங்களா? ஆமாங்க கண்ணா, ஏன்னா அவங்க வளர்த்துருக்காங்கல்ல. அவங்க 25 வருஷம் வளர்த்த பையனை உன் கையில் தூக்கி கொடுக்கும்போது கொஞ்சம் காட்டுவாங்களா மாமியார் யாருன்னா? லைட்டாக காட்டணும், அவங்க தான் மாமியாரே. புரியுறதா இல்லையா? நீ ஒரு நாய்க்குட்டியை வளர்த்தனா கூட யாருன்னா ஒருத்தர் டக்குன்னு வந்து கேட்டால் ஏன் நாயின்னு எடுத்து வச்சுக்கிறல்ல. அவங்க 25 வருஷம் அவங்க குழந்தைய வளர்த்து அல்வா மாதிரி உனக்கு கொடுக்க முடியுமா? அதனால எதனா ஒரு சின்ன சின்ன இஷ்யூ பண்ணுவாங்களான்னா அப்போ நீ ஒரு சிஏவாக அங்கே உள்ளே போகும்போது இதெல்லாம் நான் மானிட்ரி பெனிஃபிட்ஸ். ஆனால் நான் மானிட்ரி பெனிஃபிட்ஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த எக்ஸாம்பிளுக்கு. பட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ ஒரு இடத்துக்கு உள்ள போற, ஒரு ப்ரொஃபஷனலா உள்ள போனேன்னா என்ன ஒரு மதிப்பு மரியாதை. அந்த மதிப்பு மரியாதை ஒரு 4 வருஷம் நீ படிச்சா கிடைக்க போறது. நிறைய பேர் இப்போ +2 முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க, நீ என்ன நினைக்கிற அப்படின்னா அது மாதிரி ஆட்டக்கூடாது ப்ளீஸ். ஒரு ஸ்பீக்கர் பேசும்போது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க. எனக்கும் தான் வேர்க்கல, இல்லை ரொம்ப வேர்க்கல. ஏசி ஹால் தானே அது? நான் இங்கே நின்று பேசணுமா? ஓகே ஓகே. ஸோ ஏசி கொஞ்சம் இஷ்யூ இருந்ததுன்னா கொஞ்சம் ஏசியை கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா ப்ளீஸ். எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல், ஆடியன்ஸ்க்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது, எனக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது. ஸோ மெயினாக என்னென்னா இந்த ப்ரொஃபஷன் முடிக்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுக்கண்ணா. ஓகேவா? ரைட். என்னோட ஃப்ளோவை ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட இல்லாமல் அழகாக நான் கொண்டு போகணும், உங்களோட அப்படியே கனெக்ட் பண்ணி அழகாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ரைட். ஸோ மானிட்ரி பெனிஃபிட்ஸும் இருக்குது ஒரு ப்ரொஃபஷன் முடிக்கிறதுனால, நான் மானிட்ரி பெனிஃபிட்ஸும் இருக்குது. மதிப்பு மரியாதை, நீ ஒரு கல்யாண இடத்துல ஒரு இடத்துக்கு போகிற, அங்கே மதிப்பு மரியாதை. அதுவும் இல்லாமல் நீ ஒரு சிஏ முடிக்கிற, ஒரு ஏசிசிஏ முடிக்கிற, ஒரு சிஎம்ஏ முடிக்கிற, நாளைக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே உனக்கு பெரிய மதிப்பு மரியாதைலாம் இருக்குமானா மதிப்பு. நீ உன்னோட கசின் பிரதர்ஸ், கசின் சிஸ்டர் அவங்களெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக உன்னை பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்களும் உன்னால் படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குக்கண்ணா. ஸோ இந்த 4 வருஷம் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் +2 முடித்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னால் அது மாதிரி அந்த வார்த்தையை கேட்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் +2 முடித்து நான் 4 வருஷம் நான் வந்து பிகாம் காலேஜ் போய் என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப யங் ஏஜில் யாரெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ லேட்டர் பார்ட்டில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. யாரெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜஸில் ரொம்ப நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி சார் அதை சொல்கிறீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்குறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்குறேன். நான் சிஏ படிக்கும்போது என்ன கிண்டல் பண்ணானுங்க, சிஏலாம் எல்லாரும் முடிக்க முடியாது, நீ இது மாதிரி தப்பான டிசிஷன் எடுத்துகிறேன். இன்றைக்கி அவனுங்க எல்லாரையும் பார்க்குறேன், அவ்வளோ கஷ்டப்படுறாங்க.
ஏன்னா அன்னைக்கு அவங்க ஜாலியாக இருக்கணும்னு நினச்சாங்க, நான் படிக்கணும்னு நினச்சேன். வேறு ஒன்றுமே இல்லை, நான் படிக்கணும்ப்பா, எங்கள் வீட்டில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, நான் வந்து சிஏ படித்து முடிச்சே தீரணும், எனக்கு இங்கிலீஷ் ஸ்கில் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய சப்ஜெக்டில் இல்லை, பட் நான் வந்து வைராகியமாக அட் எனி காஸ்ட் ஐ ஹவ் டு பிகம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இந்த வெறியில் படித்தேன்னா வெறியில் படித்தேன். நான் பாஸ் பண்ணுவேன்னு யாருமே நினைக்கல, நானே நினைக்கல, ஆனால் பாஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கு பயங்கர வெறித்தனம் இருந்தது. அந்த டைமில் படித்ததோட பெனிஃபிட்டை இன்றைக்கி நான் என்ஜாய் பண்ணுறதை நான் பார்க்குறேன். அன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்ததை இன்றைக்கி அவனுங்களோட லைஃப் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், நான் ஏதோ ஜென்ரலாக தியரி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காத, ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நீ என்ஜாய் பண்ணிவிட்டு, நீ ஒரு ஜஸ்ட் ஒரு பிகாமை முடிச்சுட்டு நாளைக்கு போய் ஒரு கல்யாணம் பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல போய் குடும்பம் பண்ணுற, அந்த இடத்துல ஏதோ ஒரு இஷ்யூ ஆறுது, நாளைக்கு நீ வயசை விட்டுட்டு ஐயோ என்கிட்ட படிப்பு இல்லை, வயசு இல்லை, ஐயோ ஜாதகத்தை எடுத்துன்னு போய் பார்த்து என்ன பண்ணலாம், அசிங்கம் கண்ண. உன் வாழ்க்கை உன் கண்ட்ரோலில் இருக்கும்போது நம்ம செய்யாமல், நம்ம வாழ்க்கை கண்ட்ரோலில் விட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம கோயிலுக்கு போகிறது, இதுக்கு போகிறது, அதுக்கு போகிறது, அவ்வளோ கூட்டத்தில் நிற்கிறது கோயிலில், எதுக்கு கடவுள் யாருமே உன்னை கூப்பிடல. என்ன பெருமாள் என்னை வந்து பாருன்னு இன்விடேஷன் கொடுத்தாரா? அதெல்லாம் கொடுக்கல. நீ போய் நிற்கிற, எதனா வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்காதான்னு. ஏன்னா உனக்கு படிக்க வேண்டிய டைமில் நீ செய்ய வேண்டிய டியூட்டியை செய்யாமல் இருந்தன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸை நம்பி இருக்கணும். ஐயோ முருகா பிள்ளையாரே கடவுளை காப்பாற்று, ஏன்னா உன் டைமை நீ தவற விட்டுட்ட. திஸ் இஸ் த டைம். இந்த +2 முடித்து ஒரு 5 வருஷத்தில் ஒன்றை சூப்பராக நிலை நிறுத்திக்கணும். நான் இதுதான் படி அதுதான் படிந்தல, ஆனால் ஒரு ப்ரொஃபஷனை நீ படிக்கணுமானா கட்டாயம் படிக்கணும். பாவமாக மக்கள் கஷ்டப்படுறாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் என்ன பண்ணுறான் பண்ணல, நமக்கு இதுக்கிட்ட அவன் பண்ணணும். எங்கள் வீட்டில் ஜெனரேட்டர் இருக்குது, 4 கார் இருக்குது, 4 டிரைவர் இருக்கான், 10 பேர் எனக்கு வேலை செய்யறதுக்கு இருக்கான். நான் உருவாக்குறேன்டா என் வாழ்க்கையை, இதுக்கிட்ட இன்னொருத்தனை நம்ப இருக்கணும். நான் படிப்பு தானே, அது என் கண்ட்ரோல், அது நான் படிக்க போகிறேன், நான் எக்ஸாம் எழுத போகிறேன், பாஸ் பண்ண போகிறேன். படிப்பு ஏன் கட்டுனா படிப்பு நான் கடவுள் கொடுத்ததா இல்லையே. புக்கு எழுதுனது நம்ம என்ன மாதிரி ஒன்ன மாதிரி ஒருத்தனோ தான் புக் எழுதியிருக்கான். அவன் ஒருத்தன் ஹியூமன் பீயிங் எழுதின புக்கு எப்படா எனக்கு புரியாமல் இருக்கும்? அதை படித்து நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண போகிறேன், அது எப்படா எனக்கு கஷ்டமாக இருக்கும்? எவ்வளோ பேர் அசிங்கமாக திங்க் பண்ணுறேன், நான் ஜாலியாக இருக்கணும். என்ன ஜாலியில் குறை இருக்கு உனக்கு? நாங்கள்லாம் அன்றைக்கி நான் வாழும்போது சன் டிவி 6 மணிக்கு வரும், 9 மணிக்கு முடிஞ்சிடும். இன்றைக்கி திறந்தாலே உனக்கு ஜாலி. இந்த ஜெனரேஷனை பார்க்குறேன், என்டர்டைன்மெண்ட் ஜெனரேஷன். நீ உட்காந்து மொபைலில் உலகத்தை பார்க்க முடியும், எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. நான் படிக்கும்போது அப்படி இல்லை. இட்ஸ் அட்வான்டேஜும் இருக்குது சார். அதனால தான் சொல்கிறேன், நல்லா படித்து ப்ரொஃபஷனை நல்லா முடிச்சிட்டேன்னா இந்த என்டர்டைன்மெண்ட் வேர்ல்டை நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீ ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுறதுக்கு உன் கையில் ஒரு ப்ரொஃபஷன் வேணும். அந்த ப்ரொஃபஷன் மதிப்பு மரியாதையும் கொடுக்கும், உனக்கு பணமும் கொடுக்கும். இது 2 யார்டா? பணமும் கொடுத்து மதிப்பு மரியாதையும் கொடுக்கறத ஒரு ப்ரொஃபஷன் கிடைக்கும்போது அது என் படிப்புனால கிடைக்கிறது. அந்த படிப்பு என் கண்ட்ரோலில் தானே இருக்குது. நான் புக்கை ஓப்பன் பண்ணி படிக்கணும், அவ்வளோதானே. இது இன்னொருத்தனை நம்பி இருக்குன்னா பரவாயில்ல. யாரை நம்பி இல்லை, படிப்பு என்ன நம்பி இருக்கு, இல்லை கவர்மெண்ட்டை நம்பி இருக்குன்னா உன் படிப்பு கவர்மெண்ட்டை நம்பி இருக்கு. நீங்கள் அந்த மாதிரி யோசிக்கிற தன்மையை வளர்த்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறேன். நான் தான் என் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லுவேன், என்ன பிஸ்னஸ் பர்சனா, ஒரு கேஎஸ் அகாடமி ஓனரா, அதெல்லாம் ஜட்ஜ், பட் டீச்சராக என்னை ஜட்ஜ் பண்ணாத. 28 வருஷம் ஊறி இருக்கேன் இந்த அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில். இன்னைக்கு அவ்வளோ அழகாக அல்வா மாதிரி 28 வருஷம் என் உழைப்பை உனக்கு அழகாக சொல்லித்தரேன். நீ ஜட்ஜ் பண்ணி என்னையே ஜட்ஜ் பண்ணி என்கிட்ட இருக்க அறிவை எடுத்துக்காமல் விட்டுறாது. எங்களை போய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி நான் பார்க்குற மக்களோட மென்டாலிட்டி இன்னொருத்தருக்கு அப்படின்றதே இல்லை. இப்போ என் லைஃப்பை நான் வாழறது எனக்குன்னு நான் என்னப்பா, உனக்குன்னு நீ நினச்சி வாழும்போது ஒரு நார்மல் வாழ்க்கை தான் வாழ்வேன். இப்போ கூட நீ இந்த ப்ரொஃபஷனை முடிச்சுட்டு நீ எப்படி நினைக்கணும்னா, நான் இந்த ப்ரொஃபஷன் படிக்கிறது எதுக்குன்னா எங்கள் அப்பாவுக்கு ஒரு காரை வாங்கி தரணும், எங்கள் அம்மாவுக்கு ஒரு காரை வாங்கி தரணும். நான் கூட இந்த பொழிச்சலூரில் வீடு கட்டினேன். பொழிச்சலூர் நான் அந்த இடத்துல வீடு கட்டினேன். என் இன்ஜினியர் என்கிட்ட சொல்கிறார், என்ன சரவணன் நீங்கள் ரொம்ப புத்திசாலின்னு நினச்சேன், ஆனால் இங்கே பொழிச்சலூரில் போய் வீடு கட்டுறீங்களே, நீங்கள் எனிவே சிஏ முடிச்சிட்டிங்க, நீங்கள் எது இங்கே என்ன உங்களுக்கு ஸ்கோப் இருக்குது, நீங்கள் வேறு ப்ராக்டிஸ் வேறு பண்ணுறீங்க, தனியாக ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, இங்கேருந்து டெய்லி சிட்டிக்கு போகிறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி கட்டுறதுக்கு சிட்டிலேயே ஒரு சூப்பராக ஃப்ளாட் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு என்னோடய இன்ஜினியர் என்கிட்ட சொன்னார். அவர் எவ்வளோ புத்திசாலிப்பார், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லாமல் கட்ட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் சொல்கிறார். ஏன்னா அவர் தான் இன்ஜினியர், கட்டுறதுக்கு முன்னாடி அந்த அட்வைஸ் கொடுக்கல, கட்டும்போது சொல்கிறார்
ஏன்னா கட்டுறதுக்கு முன்னாடி சொன்னால் நான் கட்டலைன்னா அவருக்கு பிஸ்னஸ் போயிடும், கரெக்டாக இல்லையா? ஸோ அதனால் கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் என்கிட்ட கேட்குறாரு, ஏன் நீங்கள் அது மாதிரி டிசிஷன் எடுத்தீங்க? அதுக்கு நான் சொன்னேன், என்னால் கட்டாயமாக சிட்டியில் வீடு வாங்க முடியும் ஃப்யூச்சரில், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நான் சிஏ. ஸோ எப்போ வேணால் எவ்வளோ வேணால் கோடி சம்பாதிக்க முடியும். ஆனால் இந்த பொய்ச்சலூர்ன்ற இந்த கிராமத்தில் 22 வருஷம் எங்கள் அம்மா அப்பா 8 வாடகை வீட்டில் மாறி இருக்காங்க. இப்போ நான் இந்த வீடை கட்டும்போது, அப்போ எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மாவுக்காக, எங்கள் அம்மாவுக்கு இந்த வீடை கட்டும்போது எங்கள் அம்மாவுக்கு அது ஒரு பெருமையாக இருக்கும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். ஏன்னா எங்களுக்கு எல்லா தெருவுலையும் எல்லாரையுமே தெரியும் அந்த ஊரில், பொய்ச்சலூரில். ஏன்னா அது சின்ன கிராமம் தான், அதுலேயே நாங்கள் 8 வீட்டில் இருந்திருக்கோம்னா அப்போ 8 தெருவில் இருந்திருக்கோம். ஸோ 8 தெருவில் எல்லாருக்குமே தெரியும். நான் இப்போ சிட்டியில் வீடு வாங்கினேன்னா எங்கள் அம்மா வந்து சிட்டியில் இருந்தால் கூட எங்கள் அம்மாவுக்கு அது பெருமை கிடையாது. இப்போ கூட அந்த வீடை கட்டி சும்மா பூட்டி தான் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 6 வருஷம் இருந்துட்டு நான் அப்போ சிட்டியில் தான் இருக்கேன். பட் ஸ்டில் எங்கள் அம்மாவுக்கு பெருமை. நான் அந்த இன்ஜினியர்கிட்ட சொன்னேன், சார் அது எனக்கும் தெரியும் சார், ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அது பெருமை இல்லை. ஏன்னா அவ்வளோ இடத்த வாடகை வீட்டில் இருந்திருக்காங்க. ஒரு சொந்த வீட்டில் இருக்கும்போது நாளைக்கு அந்த தெருவில் ஏதோ ஒருத்தங்க பார்க்கும்போது, அப்பா பரவாயில்லையப்பா சொந்த வீடு கட்டிட்டாங்கப்பா, இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பசங்க படிப்புனால முன்னுக்கு வந்துட்டாங்கப்பா அந்த வீடுன்னு சொல்லட்டும், எங்கள் அம்மா கிட்ட கேட்கட்டும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எங்கள் அம்மா. அவங்களுக்கு இதை என்னால் செய்ய முடிஞ்சிருக்கு பார், அது எனக்கு ப்ரொஃபஷன் கொடுத்துருக்கு. நீ உங்கள் அம்மாவுக்கு செய்யணும், உங்கள் அப்பாவுக்கு செய்யணுங்கிற, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ சுயமாக நிற்கணும். நீ சுயமாக நிற்கிறதுக்கு என்ன வேணும்? உனக்கு ஒரு ப்ரொஃபஷன் வேணும். ஒரு பிகாம் முடிச்சு நீ எதுவுமே செய்ய முடியாது. உன் ஃபேமிலிக்கே செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன் ஃபேமிலிக்கே அவங்க கொடுக்குற சம்பளம் பத்தாது. நீ எப்படா இன்னொருத்தங்களுக்கு செய்யறதுக்கு உனக்கு ஃபண்ட்ஸ் இருக்கும்? இன்னொருத்தங்களுக்கு செய்யறதுக்கு ஃபண்ட்ஸ் இருக்கணும். உனக்கு எனார்மஸ் திறமசாலியாக இருக்கணும், பயங்கர அறிவாளியாக இருக்கணும். இந்த அறிவும் திறமையும் எந்த ப்ரொஃபஷன் கொடுக்குறதோ அது ஒரு 4-5 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கிறது என்ன இருக்குது? இது கூட கஷ்டப்பட்டுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், இஷ்டப்பட்டே படிக்கலாம். படிப்பு தானேடா, அதோட லாஜிக்கை புரிஞ்சுட்டா படிக்க போகிறோம் அழகா. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் யூ ஆல் ஷுட் பிகம் அ ப்ரொஃபஷனல். அதில் தெளிவார், அதில் டவுட்டே படாது. ஏதோ ஒரு ப்ரொஃபஷன், காமர்ஸ் ரிலேட்டடாக நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஆகணும். நான் வெறுமனே ஒரு கிராஜுவேட்டாக இருக்கக்கூடாது, ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கக்கூடாது, நான் ஒரு ப்ரொஃபஷனலாக மாறணும். அந்த தாட் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு என்கிட்டருந்து உனக்கு வரணும். அதுதான் இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் மீட். சரி, என்ன ப்ரொஃபஷன் சார் பண்ணலாம்? சார் அப்போ ப்ரொஃபஷன் தான் நமக்கு வேல்யூ கொடுக்கும்னா கிராஜுவேஷன் பண்ணலாமா வேண்டாமா? கட்டாயமாக கிராஜுவேஷன் பண்ணணும். ஓகேவா? ரைட். கிராஜுவேஷன் பண்ண வேண்டான்னு சரவணன் சார் என்றைக்குமே நான் சொன்னது கிடையாது. கட்டாயமாக நீ ஒரு கிராஜுவேஷனை பண்ணணும். அதை எய்தர் ரெகுலர் காலேஜில் பண்ணலாம், இல்லை கரஸ்பாண்டன்ஸில் பண்ணலாம், இல்லை இப்போ எங்களை மாதிரி சாஸ்திரா யூனிவர்சிட்டி எங்களோட டைப் பண்ணி ஆன்லைன் பிகாம் அப்படின்னு நாங்கள் ஒன்று கொடுக்குறோம். ஏதோ ஒரு கிராஜுவேஷன் நீ முடிக்கணுமானா கிராஜுவேஷன் முடிக்கணும். சார் அதுக்கு தான் வேல்யூவே இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அது எதுக்கு சார் நான் டைம் வேஸ்ட் பண்ண, அது எதுக்கு சார் நான் பணத்தை வேஸ்ட் பண்ணோம்? இல்லை கண்ணா, சில ஃபாரின் கண்ட்ரீஸில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உன்னை வேலைக்கு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம இப்போ சிஏ முடிக்கிற, ஏதோ சிஎம்ஏ முடிக்கிற, நாளைக்கு ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் ஏதோ ஒரு வேலை கிடைக்கிறது, அங்கே உனக்கு 15 years or 16 years ஆஃப் ஸ்கூல் அண்ட் காலேஜ் எஜுகேஷன் வேணும் அப்படின்னு க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அப்போ நீ வந்து உட்காந்துன்னு நீ வந்து பிகாம் படிக்கிறது அதெல்லாம் கஷ்டம். இப்போ கூட நேற்று கூட ஒரு பையன் வந்து சிஏலாம் முடிச்சிட்டான், அவன் வந்து பிகாம் எடுக்கல. சார் நான் சிஏவே முடிச்சிட்டேன், இன்னைக்கு வந்து நான் சிபிஏ படிக்கணும்னு இருக்கேன் சார், ஆனால் அவன் சிஏவை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேன்றான், நான் பிகாம் கிராஜுவேஷன் வேணுன்றான். எதனா வழி இருக்கா சார்? சாஸ்திரா ஆன்லைனில் எதனா டக்குன்னு எல்லா பேப்பரையும் எழுதி கிளியர் பண்ணுமான்னு என்கிட்ட ஐடியா கேட்குறேன். நான் அன்றைக்கே சொன்னேன், டே நீ பிகாம் நீ சிஏ படிக்கிறதுனால பிகாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். கட்டாயமாக ஒரு கிராஜுவேஷன் நமக்கு வேணும். கிராஜுவேஷன் ஈவன் தோ அது வேல்யூ கொடுக்கலனா கூட நாளைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல எம்ப்ளாய்மெண்ட், ஒரு ஃபாரின் கம்பெனியில் நீ உள்ள போற அப்படின்னா அந்த இடத்துல அவன் வந்து 15 years ஆஃப் எஜுகேஷன் வேணும். இப்போ ஒரு சிபிஏ, யூஎஸ்ல இருக்க ஒரு ப்ரொஃபஷன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் சிபிஏன்ற ப்ரொஃபஷனை நீ படிக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டனா அதுக்கு பிகாம் ஒரு கிராஜுவேஷன், பிகாம் இல்லை பிபிஏ, ஏதோ ஒரு கிராஜுவேஷன் உனக்கு வேணுமானா கட்டாயமா வேணும். அதை நீ ரெகுலர் காலேஜில் பண்ணணும்னாலும் பண்ணலாம், கரஸ்பாண்டன்ஸில் பண்ணணும்னாலும் பண்ணலாம், ஆன்லைனில் பண்ணணும்னாலும் பண்ணலாம். சார் இந்த கரஸ்பாண்டன்ஸ் ஆன்லைன்லாம் வேல்யூ இல்லை, பிகாம்கே வேல்யூ இல்லை, இதில் ஆன்லைனில் பண்ணால் என்ன, கரஸ்பாண்டன்ஸில் பண்ணால் என்ன, ரெகுலரில் பண்ணால் என்ன? பட் அதுக்கு வேல்யூ இல்லைன்னா கூட அந்த இப்போ +2 நீ முடிச்சிருக்க, நீ அறிவாளி திறமசாலியா? கட்டாயம் கிடையாது. இருந்தாலும் +2 படிக்கணும்ல. அது மாதிரி +3 +4 +5 அப்படின்னு படித்து வச்சுக்கோ. அதை எதில் வேணால் படித்து வச்சுக்கோ. இப்போ கூட யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் யூஜிசி ரொம்ப அழகாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டான். அது கூட கேஎஸ் அகாடமியில் அந்த பேப்பர் இருக்குது, நீங்கள் கூட வாங்கிக்கோங்க. அதில் கிளியராக சொல்லிட்டான், ஒரு கிராஜுவேஷனை நீ ஆன்லைனில் படித்தாலும், கரஸ்பாண்டன்ஸில் பிகாம் படித்தாலும், ரெகுலரில் பிகாம் படித்தாலும்
மூணுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஒரு லெட்டரே கொடுத்துட்டான். இப்போ பிகாம் ஆன்லைன் படித்தாலும், பிகாம் கரஸ்பாண்டன்ஸ் படித்தாலும், பிகாம் ரெகுலர் காலேஜ் படித்தாலும் இது மூணுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இதில் இது பெட்டர், அது மாதிரி கிடையாதுன்னு சொல்லி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஒரு லெட்டர் கொடுத்துருக்கான். அது கேஎஸ் அகாடமிலேயே இருக்கு, எங்கள் ப்ராஸ்பெக்டஸ்லேயே அதை நான் போட்டிருக்கேன். ஏன்னா பிகாம் ஆன்லைன் சாஸ்திரா யூனிவர்சிட்டி நாங்களும் சேர்ந்து கொடுக்கறதுனால சில பேர் கேட்பாங்களே ரெகுலரில் படித்தா ஹையர் வேல்யூ இருக்கு. இல்லை, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனே கொடுத்துருக்கான், இதுக்கு எல்லாத்துக்குமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு பர்மிஷன் கொடுக்கறது, சாஸ்திரா யூனிவர்சிட்டிக்கு பர்மிஷன் கொடுக்கறது, இவங்க சிலபஸ் அப்ரூவ் பண்ணுறது எல்லாமே யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். அவனே கிளியராக யூஜிசிஏ கிளியராக எல்லாமே ஈக்குவல் தான். ஆனால் ஏதோ ஒரு கிராஜுவேஷன் கட்டாயம் வேணுன்றதை தீர்மானம் பண்ணிக்கோ. ஓகேவா? அது சும்மா ஒரு சைடு. இப்போ +2 முடிச்சு வச்ச மாதிரி +3 +4 +5 ஒரு கிராஜுவேஷனை முடிக்கணுமானா கட்டாயம் முடிக்கணும். பட் ப்ரொஃபஷன்ஸ் என்னெல்லாம் சார் நான் ப்ரொஃபஷன்ஸ் பண்ணலாம்? என்னெல்லாம் சார் நான் ப்ரொஃபஷன்ஸ் பண்ணலாம்? இந்தியன் ப்ரொஃபஷன் CA, CMA, CS. CA stands for Chartered Accountant, CMA Cost and Management Accountant, Company Secretary. இப்போ இந்த CA CMA பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, CA CMA இது ரெண்டுத்து மோராரில் சிலபஸ் சேமாக இருக்கும். கண்ணா இந்த கம்பெனி செக்ரட்டரி வந்து நிறைய தியரி ரிலேட்டடாக இருக்கும். இந்த CA CMA வந்து ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ், தட் இஸ் அக்கௌண்டன்சி, காஸ்ட் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், டாக்ஸஸ், இது வந்து ப்ரிடாமினன்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் CA CMAல. இதில் எது சார் பண்ணலாம், இந்த ப்ரொஃபஷன்ஸில் எது சார் பெஸ்ட்டு அப்படின்னா, பேசிக்லி நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நீங்களும் ரிசர்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ CA கோச்சிங்கும் பண்ணுறேன், லெக்சரால் அதர்ஸ் கோச்சிங்கும் பண்ணுறேன். ஸ்டில் ஃப்ரம் மை ஹார்ட் ஐ எம் டெல்லிங் யூ, CA சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஹேஸ் மோர் ஸ்கோப் கம்பேர்ட் டு எனி அதர் ப்ரொஃபஷன் இன் இந்தியா. காமர்ஸ் ப்ரொஃபஷன்ஸ் நீயே தரவாக ரிசர்ச் பண்ணால் கூட ஒரு CAக்கு இருக்கிற வேல்யூ CMAக்கு, CSக்கு, ACCA, USCMA அதுக்கெல்லாம் கம்மி. CAக்கு அதிக வேல்யூ இருக்கா? இன்னைக்கு வரைக்குமே CAக்கு தான் அதிக வேல்யூ. அதுக்கெல்லாம் வேல்யூவே இல்லைன்னு சொல்லலை. பட் இதில் எது சார் ஹை வேல்யூ அப்படின்னு என்கிட்ட பர்சனலைஸ்டாக கேட்குறேன்னா, அன்டவுட்டட்லி CA கேரிஸ் மோர் வேல்யூ கம்பேர்ட் டு CMA, CS இதெல்லாம். அதுக்காக நான் CA தான் படின்னு சொல்லலை. உனக்கு எதை படிக்கிறே படி, ஏன்னா எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. நீ CA படிக்கணும்னாலும் படி, CMA படிக்கணும்னாலும் படி, ACCA படிக்கணும், எல்லாத்துக்குமே கோச்சிங் இப்போ நான் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா என்னோட தாட் ப்ராசஸ் என்னன்னா, எல்லாரையும் ப்ரொஃபஷனல்ஸாக மாற்றணும். அதுதான் என்னோட குறிக்கோள். அவனுக்கு எத்தனா ஒரு ப்ரொஃபஷனை நம்ம கையில் கொடுத்தே தீரம் அப்படின்ற தெளிவில் நான் இருக்கேன். ஸோ இப்போ கம்பேர் பண்ணும்போது CAவா, CMAவா, CSஆ, எதனால சார் CA வந்து மோர் அட்வான்டேஜ்னு சொல்கிறீங்க? பிகாஸ் ஆஃப் த ப்ரொஃபஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்குன்னா. ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து நீ முடிச்சிட்ட அப்படின்னா ஈஸியாக வேலை கிடைச்சிடும். உனக்கு வேலை கிடைக்கல அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான பாசிபிள். எம்ப்ளாய்மெண்ட்டும் ஈஸியாக கிடைக்கும். 1 லட்ச ரூபா ஈஸியாக சேலரி கிடைக்குமானா சேலரி கிடைக்கும். அட் த சேம் டைம் நீ என்ன பண்ணலான்னா, இல்லை சார் நான் வேலைக்கு போக இஷ்டம் இல்லை, தனியாக ஆஃபீஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதையும் உன்னால் பண்ண முடியுமானா பண்ண முடியும். எப்படி ஒரு டாக்டர்ஸ் முடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் டாக்டராக கன்சல்டண்ட்டாகவும் போகலாம், தனியாக அவங்களே ஒரு கிளினிக்கும் ஆரம்பிக்கலாம். அது மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் நம்ம தனியாக ஆஃபீஸ் ஆரம்பிக்கலாம். சார் அது மாதிரி தனியாக ஆஃபீஸ் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியுமா? இப்போ நான்லாம் தனியாக ஆஃபீஸ் ஆரம்பித்தேங்கண்ணா. இன்ஃபேக்ட் நான் CA முடிக்கும்போது ஒன்றும் பணம் இல்லை, வாடகை வீட்டில் தான் இருந்தேன். அப்போவே CA முடிச்சுட்டு உடனே நான் இண்டிபெண்ட்டாக ப்ராக்டிஸ் ஆரம்பித்து அப்போவே கொடியாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். சார் அது மாதிரி தனியாக ஆஃபீஸ் ஆரம்பித்தா கூட எப்படி சார் உங்களுக்கு எப்படி கிளைண்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானாலக்கண்ணா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, எனி கம்பெனி இன் இந்தியா, எனி கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆர் பப்ளிக் கம்பெனி, அவனோட P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட் மஸ்ட் பி சர்டிஃபைட் பை அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த CMA இன்ஸ்டியூட், CS இன்ஸ்டியூட் போராடுறாங்க. அந்த ஒரே ஒரு அக்கௌண்டன்ட் டெஃபனிஷன், கம்பெனிஸ் ஆக்டில் இருக்க அக்கௌண்டன்ட்ல டெஃபனிஷனில் CAவை மட்டும்தான் சேர்த்துருக்கான். அவங்க எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க CMAவையும் CSயும் அந்த அக்கௌண்டன்ட் டெஃபினேஷனில் சேருன்னு. இது வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா CMAவையும் CSயும் அந்த அக்கௌண்டன்ட் டெஃபினேஷனில் சேர்க்கலை கம்பெனிஸ் ஆக்டில். அதனால் எனி P&L பேலன்ஸ் ஷீட் ஆஃப் எனி கம்பெனிஸ் வில் பி சைன்டு ஒன்லி பை அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அப்படின்னா ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பித்தாலே ஒரு ஆடிட்டர், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தேவை. பட் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்டோ கம்பெனி செக்ரட்டரியோ எல்லா கம்பெனிஸ்க்கும் தேவை கிடையாது, சில கம்பெனிஸ்க்கு தான் தேவை. ஸோ
அதனால தான் அதோட ஸ்கோப் கொஞ்சம் லிமிட்டெட் கம்பேர்ட் டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். நாங்கள் எல்லாருக்கும் தேவை, பட் ஒரு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் கம்பெனி செக்ரட்டரி வந்து எல்லா கம்பெனிஸ்க்கும் தேவை கிடையாது. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயும் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஒரு டாக்ஸ் ஆடிட்டை வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் பண்ணணும், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்டோ கம்பெனி செக்ரட்டரியோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ கம்பெனிஸ் ஆக்ட்லேயும் சிஏக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துட்டான், இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயும் சிஏக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்ததுனால எங்களுக்கு ஏர்னிங் பொட்டன்ஷியல், தட் இஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்க்கு ஏர்னிங் பொட்டன்ஷியல் அதிகம் கம்பேர்ட் டு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் கம்பெனி செக்ரட்டரி. அதுக்கு இப்போ வந்து ஒரு பிகாம் மாதிரி சிஎம்ஏ அப்படின்னு நான் சொல்லலை. சிஎம்ஏக்கு வேல்யூ இருக்குது. ஒரு மிட் லெவல் மேனேஜர்ஸாக நீ போகலாம், ஒரு டீசன்ட் சேலரி, ஒரு 60,000-70,000 சம்பளம் வாங்கலாம். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு இருக்கா மாதிரி ஒரு க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் சிஎம்ஏஸ்க்கோ கம்பெனி செக்ரட்டரிக்கோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 30 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கேன், நான் அது மாதிரி பார்க்கல. பட் ஸ்டில் இல்லை சார், என் குழந்தை சார் இதோட பாஸ் பர்சன்டேஜ்லாம் எப்படி, சிஏல அதிக ரிசல்ட்ஸ் இருக்கா, சிஎம்ஏல அதிக ரிசல்ட்ஸ் இருக்கா, இல்லை சிஎஸ்ல அதிக ரிசல்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கட்டாயம் சிஎம்ஏல பாஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி compared to CA. CAல வந்து expectation of the institute is little high. நீ வந்து சூப்பராக இருந்தால் தான் உனக்கு சிஏ சர்டிஃபிகேட் கொடுப்பேன்றான். பட் சிஎம்ஏ இன்ஸ்டியூட்ஸ் வந்து நாங்கள் பார்க்கும்போது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ரிசல்ட்டோட பர்சன்டேஜ் பார்க்கும்போது சிஎம்ஏ ரிசல்ட்ஸ் கொஞ்சம் ஹையாக இருக்குது கம்பேர்ட் டு சிஏ ரிசல்ட்ஸ். ஸோ பாசிங் ப்ராபபிலிட்டின்னு பார்த்தோன்னா சிஎம்ஏக்கு கொஞ்சம் ஹையாக இருக்குது, பட் ஸ்கோப்புன்னு பார்த்தோன்னா சிஏக்கு தான் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. சார் அப்போது இதில் எதை சார் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, என்னோட தாட் ப்ராசஸ் உங்கள் எல்லாருக்கும், நீங்கள் வந்து சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் இதில் எதனா ஒன்று பண்ணணும், எது சார் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு என்ன பர்சனலாக கேட்டேன்னா, உனக்கு லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் பிடிச்சிருக்கு, லீகலாக எனக்கு வந்து லா படிக்க பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி தியரி படிக்க எனக்கு பிடிச்சிருக்கு, லா படிக்க பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி தியரி பேஸ்டாக இருந்தேன்னா கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் நீ எடுத்துன்னு படிக்கலாம். ஏன்னா எனக்கு நேச்சுரல் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்டன்சியில் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் எனக்கு தியரி படிக்க தான் பிடிச்சிருக்குன்னா மேபி உனக்கு கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் பிடிக்கலாம், ஏன்னா அங்கே மெஜாரிட்டி தியரி. பட் அக்கௌண்டன்சி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நான்லாம் எனக்கு அக்கௌண்டன்சி தான் என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட். எனக்கு எது புரிஞ்சுதோ அக்கௌண்டன்சி தான் புரிஞ்சுதோ, அதனால நான் சிஏ எடுத்தேன். ஸோ எனக்கு அக்கௌண்டன்சி ஃபேவரட்ன்றதுனால நான் சிஏ எடுத்துட்டேன். அக்கௌண்டன்சி யாருக்கெல்லாம் பிடிக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம் பிடிக்கும் அப்படின்னா சிஏ சிஎம்ஏவை சேர்த்தே எடுத்துக்கோக்கண்ணா. நிறைய பேருக்கு நான் சொல்கிறது என்னென்னா, சிஏ சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் ரெண்டுத்தையும் ஜாயிண்ட்டாக படி. இப்போ கேஎஸ் அகாடமியில் நீ சிஏ ஜாயின் பண்ணாலே நான் சிஎம்ஏ ஃபவுண்டேஷனையும் சேர்த்தே சொல்லித்தரேன். இது ரெண்டுத்தையும் நீ ரிஜிஸ்டர் பண்ணி எதை பாஸ் பண்ணுறியோ அதை கண்டினியூ பண்ணிடுக்கணும். ஏன்னா இப்போ ஒரு சிஏ ஃபவுண்டேஷனோட பாஸ் பர்சன்டேஜ் அக்ராஸ் இந்தியா 30% அப்படின்னா 100 பேர் எழுதினா 30 பேர் தான் அக்ராஸ் இந்தியா பாஸ் பண்ணுறான். இப்போ கேஎஸ் அகாடமியில் 45 பேர் பாஸ் பண்ணுவாங்க. கேஎஸ் அகாடமியில் 100 பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 45 பேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில், செகண்ட் அட்டெம்ப்டில் ஒரு 20 பேர் பாஸ் பண்ணுவாங்க, அது மாதிரி பாஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு சிஏ ஃபவுண்டேஷன் பார்த்தோன்னா 100 பேர் என்ரோல் பண்ணுறாங்க சிஏக்கு ஃபவுண்டேஷன் லெவலில், பேசிக் லெவல்னா ஆல் இண்டியாவில் 30 பேர் நம்ம பாஸ் பண்ணுறாங்க. அதே சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் 100 பேர் பண்ணுறாங்க அப்படின்னா 75 பேர் பாஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் ஃபவுண்டேஷன் லெவலில் 75% பாஸ் பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்கிட்ட சிஏ ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் நீ படிச்சிட்டானாலே நீ சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதி சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதினா 100% நீ சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவேன். சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாமும் கிளியரிங் பாசிபிலிட்டி இருக்குது. த ப்ராபபிலிட்டி இஸ் 30%. இப்போ கேஎஸ் அகாடமி கொஞ்சம் புஷ் பண்ணுறதுனால 45% 50% வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு 2வது அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுவேன், 3வது அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறதுலாம் அசிங்கம் கிடையாது, அதெல்லாம் கிடையாதுக்குண்ணா. இப்போ ஒரு ஐஏஎஸ் எழுதுகிறான், அவன் ஒரு 2-3 அட்டெம்ப்ட் எடுத்து ஐஏஎஸை படிக்கிறது தப்பு, அது ஒரு அசிங்கம்னு நினைக்காது. நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அதை ரெக்டிஃபை பண்ணி அடுத்த தடவை படிக்கணும். அதனால தான் ப்ரொஃபஷன் வேல்யூ இருக்கு. ஒரு பிகாம் நீ சும்மா படிச்சுன்னு போனாலே பாஸ் பண்ணிடலாம், அதனால அதுக்கு வேல்யூ இல்லை. இதுக்கு உனக்கு அறிவு திறமை இருந்தால் தான் உனக்கு பாஸ் பண்ண முடியும்ன்றதுனால தான் இதுக்கு வேல்யூவே இருக்கு. இதையும் சிம்பிளா எனக்கு பண்ணி கொடு. இப்போ யாரோ ஒருத்தன் ஒரு முட்டாளை வந்து ஆடிட்டர் ஆக்குன்னா, என் பொண்ணே அறிவு இல்லை ஆடிட்டர் ஆக்குன்னா நான் ஆடிட்டர் ஆக்க மாட்டேன்னு ஆடிட்டர் ஆக்கும். என் பொண்ணு அதை பற்றி எனக்கு அவளை கிடையாது. அவளுக்கு அந்த அறிவு திறமை இருக்கணும். என் பொண்ணுன்றதுனால அவளை டாக்டர் ஆக்கி, எதுவுமே அறிவு இல்லாமல் அவளை எனக்கு பவர் இருக்குன்றதுனால அவளை டாக்டர் ஆக்கி என்ன ஆப்ரேஷன் பண்ண விடுவேனா?
புரியறதா இல்லையா? ரைட். ஒரு டாக்டர் எப்படி அறிவில்லாமல் டாக்டர் ஆகக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியோ, எப்படா ஒரு ஆடிட்டர் மட்டும் அறிவில்லாமல் சிம்பிளாக பாஸ் பண்ணி ஆடிட்டர் ஆகணும்னு நினைக்கிறது தப்பானா தப்புக்கண்ணா. உங்களோட தாட் ப்ராசஸே இது பண்ணு. அது மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்குன்னா அதை நான் ஜெயிச்சு காட்டுறேன்டா. என்னடா படிப்பு தானே என் கண்ட்ரோலில் தானே இருக்குது, நான் படிக்கிறேன். ஏன் சார் மிச்சம் 70 பேர் இந்த ஃபெயில் ஆகிறதுக்கு ஏன் அவனுக்கு அறிவு இல்லையா? இல்லை கண்ணா, கம்மியாக இருக்குது, அறிவு கம்மியாக இருக்குது. சிஏ இன்ஸ்டியூட் எதிர்பார்க்குற அறிவு அவனுக்கு இல்லை. அந்த 6 மாதத்தில் அந்த அறிவு அவனுக்கு வளர்த்துக்கிற அந்த தன்மை இல்லை. பரவாயில்ல, இன்னொரு 6 மாதம் எடுத்துக்கோ, பரவாயில்ல, ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை. நான் கூட சொல்லுவேன், ஐயோ சிஏ முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருது, ஐஏஎஸ் முடிக்க லேட்டாக இருது, பரவாயில்லடா, கொஞ்சம் யோகா கிகா கற்றுக்கோ, இன்னொரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்ந்துக்கலாம், அவ்வளோதானே. இப்போ யோகாலாம் கற்றுனா உன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கொஞ்சம் அதிகமாகிடும். அப்போ அது மாதிரி பண்ணிவிட்டு நீ அந்த 5 வருஷம் ஒரு 2 வருஷம் இது எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா அதை சம்பாரிச்சிக்கலாம் இன்னொரு 10 வருஷத்தில். கொஞ்சம் அறிவு, அதான் நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல டைம் ஆகுது, பரவாயில்ல, அதனால் என்ன ஆகிட போகிறது? படிப்புக்கு தானே கொஞ்சம் டைம் ஆகுது, விட்டுலாமே. நீ வேஸ்ட் பண்ணாத டைமாக நீ வாழ்க்கையில் அவ்வளோ வேஸ்ட் பண்ணுற. ஒரு 6 மாதம் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து அடுத்தடுத்து வெறியாக படித்து பாஸ் பண்ணலாம் வரணுமாண்ணா, அந்த ஆட்டிடியூடு வரணும். நான் இதே சிஏவையும் நான் எடுத்தேன், சிஎம்ஏவும் நான் எடுத்து படித்தேன். சிஎம்ஏ எதனால் படித்தேன்? நான் சிஏ ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சிஎம்ஏவும் படித்தேன். இது எதனால் படித்தேன்னா, என் ஃப்ரெண்டு பயமுறுத்திட்டான், சிஏ எல்லோரும் பாஸ் பண்ண முடியாது, நான் சிஎம்ஏ தான் படிக்க போகிறேன், என்னோட ஜாயின் பண்ணுன்னு சொன்னால், சரின்னு அவனுக்காக நான் சிஎம்ஏவை ஜாயின் பண்ணேன். நான் சிஏ ஃபவுண்டேஷன் எழுதினேன், அப்போவே சிஎம்ஏ ஃபவுண்டேஷனும் நான் எழுதினேன். சிஏ ஃபவுண்டேஷனில் பாஸ் பண்ணிட்டேன், சிஎம்ஏ ஃபவுண்டேஷனும் பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சிஏ இன்டர் எழுதினேன், சிஏ இன்டரில் பாஸ் பண்ணிட்டேன். சிஎம்ஏ இன்டர் எழுதினேன், சிஎம்ஏ இன்டர் ஆல் இண்டியா 11th ரேங்க். சிஏல ஜஸ்ட்டு நான் பாஸு, சிஎம்ஏல ஆல் இண்டியா 11th ரேங்க். அப்போவே தெரிஞ்சிச்சு, என்னையே ரேங்க் ஹோல்டராக சிஎம்ஏ இன்ஸ்டியூட்டு கொண்டு வந்திருக்கான், ஆனால் சிஏ இன்ஸ்டியூட் என்னை வெறும் பாஸ் தான் போட்டு விட்ருக்கான். அப்போவே தெரியுது எனக்கு குவாலிட்டி ஆஃப் இன்ஸ்டியூட். நான் இந்த இடத்துல அதே சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சேம் தான், ஆனால் இதில் நான் பாஸ் பண்ணியிருக்கேன், அதே இதில் ஆல் இண்டியா ரேங்க் எடுக்கிறேன். நீ புரிஞ்சுக்க, அதனால தான் இதில் 30% பாஸ், அதில் 75% பாஸ். இதில் 200 எடுக்க 400க்கு 200 எடுக்க கஷ்டப்படுற ஒரு ஸ்டூடெண்ட் அதில் 400க்கு 340 எடுத்திருப்போம். 400க்கு 340 எடுத்தோம். அந்த மாதிரி தான் நானும் பாஸ் பண்ணேன். பரவாயில்ல. அதுக்கப்புறம் நான் சிஎம்ஏ ஃபைனல் எழுதலை, ஏன்னா சிஏ ஃபைனல் எழுதி சிஏவை முடிச்சிட்டதுனால எனக்கு சிஎம்ஏ தேவைப்படல, அதனால நான் விட்டுட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே எதுக்கு நான் படிக்கணும், நான் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நான் களத்தில் இறங்கி ஆஃபீஸில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் சிஎம்ஏ ஃபைனல் எழுதவே இல்லையானா எக்ஸாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி சிஏ ஃபஸ்ட்டு இன்டர்மீடியேட் எழுதி சிஎம்ஏ இன்டர்மீடியேட், சிஏ ஃபைனல் எழுதி பாஸ் பண்ணோன்னே சிஎம்ஏ ஃபைனலை நான் எழுதாமல் விட்டேன். இதான் என்னோட ஸ்டோரி. தட் இஸ், நான் ரெண்டுமே எடுத்துட்டு பேரலாக பண்ணேன். ஸோ நீங்களும் அது மாதிரி ரெண்டுமே எடுத்துட்டு பேரலாக பண்ணலாம். ஸோ இப்போ நான் 2த்தையும் பாஸ் பண்ணிட்டேன். அப்படியே பாஸ் பண்ணி ஏன்னா அதை சேஃப்டிக்கு வச்சுருந்தேன். நான் சிஎம்ஏவை சேஃப்டிக்கு, இன்ஃபேக்ட் சிஏல எதனா ஆச்சுன்னா நான் டக்குன்னு சிஎம்ஏவை முடிச்சிடலான்னு ஒரு சேஃப்டிக்கு வச்சுருந்தேன். ஏன்னா அந்த இன்ஸ்டியூட் ஃபீஸும் ஒன்றும் பெருசாக அதிகம் கிடையாது, அதுக்கு தனியாக கிளாஸ் எல்லாம் போவே வேண்டாம். சிஏக்கு பண்ணுற கிளாஸை வச்சே நம்ம போய் எக்ஸாம் எழுதினாலே சூப்பராக பண்ண முடியுமானா சூப்பராக பண்ண முடியும். ஸோ அதனால் நான் அதுக்கு தனியாலாம் கிளாஸ் எல்லாம் எதுவுமே போல, சிஏ கிளாஸஸ் மட்டும் அட்டன் பண்ணி அப்படியே போய் அந்த எக்ஸாம், அந்த ஐடியாவை கூட நீ ஃபாலோ பண்ணலாம். நான் சிஎம்ஏ ஃபைனல் எழுதாததுக்கு காரணம் சிஏ முடிச்சிட்டேன். நீ ஏதோ ஒன்று, இப்போ உனக்கு ஏதோ ஒரு தடங்கள் இருக்கு, ஐயோ நான் சிஏ ஃபவுண்டேஷன் முடிக்கலாம், அட்லீஸ்ட் உன்னோட சக்ஸஸ் சிஎம்ஏ ஃபவுண்டேஷனில் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. பட் ஏதோ ஒன்று தான் பண்ணலாமனா கட்டாயம் நீ சிஏ ஃபவுண்டேஷன். அதனால தான் இப்போ நாங்கள் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கோன்னா, நீ சிஏ ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணும்போது நாங்கள் சிஎம்ஏ ஃபவுண்டேஷனுக்கு ஃப்ரீயாகவே கிளாஸ் எடுத்து கொடுத்துட்றோம், அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ சிஎம்ஏவும் நீ சேர்த்து நாங்கள் அந்த கேப் இருக்க போர்ஷன்ஸை தனியாகவும் எடுத்து கொடுத்துட்றோம். அது நல்ல ஐடியா ஆக்சுவலி. நான் இப்போ கட்டாயமாக உங்கள் குழந்தைக்கு ஒரு சக்ஸஸ் வந்துடும், எய்தர் சிஏல இல்லை சிஎம்ஏல. சிஏல சக்ஸஸ் வந்துச்சா அதில் ப்ரொசீட் பண்ண, சிஎம்ஏல சக்ஸஸ் வந்துச்சா அதில் ப்ரொசீட் பண்ண. மேபி ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷன் கிடைக்கலனா கூட செகண்ட் ப்ரொஃபஷன் என் குழந்தைக்கு இருக்குது, அதை வச்சு அவன் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துக்க முடியுமானா வாழ்ந்துக்க முடியும். ஸோ உனக்கு அக்கௌண்டன்சியில் பெட்டர் ஸ்கோப் எனக்கு அது பிடிச்சிருக்குன்னா சிஏ சிஎம்ஏவே எடுத்துக்கோ. இல்லை சார் எனக்கு லா ஏரியா தீரி படிக்க எனக்கு பிடிச்சிருக்குன்னா சிஎஸ் எடுத்துக்கோ. ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஸ்ட்ராங் கோச்சிங் சிஸ்டமை நாங்கள் கொண்டு வந்துட்டோம். புரியறதா இல்லையோ? இதுக்கு எங்கே போகிறது கோச்சிங், ஸ்ட்ராங் கோச்சிங் சிஸ்டம் இருக்குது. சிஎஸ்க்குமே கேஎஸ் அகாடமியில் ஸ்ட்ராங் கோச்சிங் சிஸ்டமை கொண்டு வந்துட்டோம். சிஏக்கு ஆல்ரெடி 15 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். சிஎம்ஏக்கும் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக நாங்கள் கோச்சிங் சிஸ்டமை கொண்டு வந்துட்டோம். ஸோ உனக்கு ஒரு கைடன்ஸ், மென்டார்ஷிப், இதை எழுதுறதுக்கான எல்லா இதுவுமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம்னா நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இந்தியன் ப்ரொஃபஷன்ஸ் நீ செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 3த்தில். ஆனால் கட்டாயமாக நீ ஒரு இந்தியன் ப்ரொஃபஷனை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கண்ணா. நிறைய பேர் நான் பார்க்குறேன், டைரெக்டாக நான் ஏசிசிஏ பண்ண போகிறேன் அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. நானே ஒரு மாடல் போட்டிருக்கேன் ஏசிசிஏக்கு, இருந்தாலும் எனக்கு டைரெக்டாக ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரொஃபஷன் பண்ணுறது
அட்வைசபிள் கிடையாது கண்ணா. ஏன் சார் அது மாதிரி டைரக்டாக ஒரு ஏசிசிஏ இதை பண்ணுறது அட்வைசபிள் கிடையாதுன்னு சொல்கிறீங்க? ரீசன் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னென்னா ஃபண்டமெண்டல்ஸ் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் கண்ணா. யாருமே இறங்கி ஒரு ஃபண்டமெண்டல்ஸை ஸ்ட்ராங்காக இன்டர்நேஷ்னல் ப்ரொஃபஷனில் சொல்லி கொடுக்கல. இப்போ நீ ஒரு சிஏ ஃபவுண்டேஷன் படிக்கும்போது, அதனால தான் பாரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு வச்சுருக்கோம். ஒரு பேஸை ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம்னா ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். அந்த மாதிரி பேஸ் ஸ்ட்ராங்காக ஏசிசிஏல இல்லை. அவன் என்ன நினைக்கிறான்னா, ஐயோ அதெல்லாம் நீ டெவலப் பண்ணிக்கணும், படிப்பெல்லாம் நீ பண்ணிக்கணும், நான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவேன், நீ பாஸ் பண்ணிட்டேன்னா ஏசிசிஏ சர்டிஃபிகேட் கொடுப்பேன், நீ தான் அது எல்லாத்தையும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஸ்ட்ராங்காக ஒரு ஏசிசிஏ ஃபவுண்டேஷன் எடுக்கிறதுக்கு ஒன்றும் வரல. இப்போ தான் நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ தான் ஜூனில் ஃபஸ்ட்டு தடவை நான் தான் கிளாஸே ஏசிசிஏக்கு ஆரம்பிக்கிறேன். ஏன் சார் அதுக்கு ஆரம்பிக்கிறீங்க? மெயின் ரீசன் என்னென்னா, நிறைய பசங்களுக்கு நான் சிஏ படிக்க மாட்டேன், ஏன்னா சிஏல நிறைய பேர் ஃபெயில் ஆகிடுறாங்க, அதனால நான் பிகாம் படித்து ஏசிசிஏ படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால அட்லீஸ்ட் அவங்கள உள்ளே கொண்டு வந்து நான் சொல்லி கொடுக்குறேன்டா அந்த ஏசிசியில் இருக்க சப்ஜெக்டை. ஏன்னா நீயா ஏதோ ஒரு இடத்துல போய் படித்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் அவ்வளோ பணத்தை செலவழித்து வேஸ்ட் ஆகிறதுக்கு இப்போ எங்கள் அகாடமி ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் சொல்லிக் கொடுப்போமான ஒரு விஷயத்தனா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுப்போம். இப்போ கேஎஸ் அகாடமியில் இப்போ கூட ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ, கேஎஸ் அகாடமிக்கு வந்து ஆடிட்டர்ஸ் எல்லாரும் கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணிவிட்டு அந்த ஆடிட்டர்ஸோட ஃபீட்பேக் வீடியோ நீ போய் பார், இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு 5000 ரூபா கொடுத்தா ஏதோ ஒரு பொண்ணு வந்து கேஎஸ் அகாடமி பற்றி பேசும், இவங்க சூப்பர் கீப்பர்னு பேசும், ஒரு பணத்தை கொடுத்தா. ஒரு ஆடிட்டர் என் இன்ஸ்டியூட்டை பற்றி பேசணுன்ற நெசசிட்டி அவனுக்கு கிடையாது. அவங்க வந்து ப்ராக்டிசிங் சிஎஸ், அவங்க வந்து கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு சொல்கிறாங்க, நாங்கள் எதிர்பார்த்ததை விட இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் பிரைட்டாக இருக்காங்கன்னு. அதுதான் எங்களுக்கு கிடைச்ச பெரிய பெருமையான பெரிய பெருமை. ஏன்னா அவங்களாம் ப்ராக்டிசிங், உனக்கு நான் இப்போ சொல்கிறது கூட எவ்வளோ தூரம் புரியும்னு உனக்கு தெரியாது. ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எவனை நம்பியும் இல்லை. இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எவனை நம்பி நான் இல்லைடா, என் அறிவை நம்பி இருக்கேன். அவன் இன்னொருத்தனை ஒரு இது பண்ணி சொல்லணுன்ற அவசியம், நாங்கள் டக்குன்னு ஒருத்தரை வந்து அப்ரிஷியேட் பண்ணியே சொல்லவே மாட்டோம். அவன் வந்து எங்கிட்ட சொல்கிறான், அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்லாம் அழகாக பேசியிருக்காங்க, இந்த இன்டர்வியூ எப்படி இருந்தது, தட் இஸ் இந்த கேம்பஸ் பண்ணது, அதில் கிளியராக இந்த நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஸ்டூடெண்ட்ஸோட ஆன்சர்ஸ்லாம் பெட்டராக இருந்தது. கேஎஸ் அகாடமி வி கிவ், நான் என்னோட இன்ஸ்டியூட்டை பற்றி நானே பேசக்கூடாது, வி கிவ் அ வெரி ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் இன் அக்கௌண்டிங், டாக்ஸேஷன், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், காஸ்டிங். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஃபண்டமெண்டல்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால தான் அவன் ஃபெயில் ஆகிறான். ஏன் சார் உங்கள் இன்ஸ்டியூட்டில் எல்லாருமா பாஸ் பண்ணுறாங்க? இல்லை. ஏன் சார் பண்ணுறது இல்லை? இவன் கிளாஸுக்கு வர மாட்டேன்றான். ஏதோ பிகாம்னு நினச்சிட்டு எத்தனை தடவை சொன்னாலும் கிளாஸை நீ மிஸ் பண்ணுற. உடம்புல திமிரு நிறைய பேருக்கு இருக்குது. அது யார் ஜென்யூனாக சின்சியராக இருக்காங்களோ எங்களோட கோச்சிங்கில் ஃபெயில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபண்டமெண்டல்ஸை கொடுக்குறோம். அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கு உனக்கு என்ன தேவை, இது மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் எடுத்து முடிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஏசிசிஏ இல்லை சார், நான் சிஏவே படிக்க மாட்டேன், நான் சிஎம்ஏ படிக்க மாட்டேன், நான் சிஎஸும் படிக்க மாட்டேன், நான் ஏசிசிஏ தான் பண்ண போகிறேன்னா அந்த ஏசிசிஏவை எப்படி நீ பண்ணணுன்றதுக்கு ஒரு ரோட் மேப் கிளியராக போட்டிருக்கேன். அதையும் நான் எண்டில் சொல்கிறேன். நீ ஏசிசிஏ தான் படிக்கணும்னு நீ தீர்மானம் பண்ணிட்டேன்னா அந்த ஏசிசிஏ படித்தா என்னென்னா வேலைக்கு தான் போக முடியும், நீ தனியாக ஆஃபீஸ் ஆரம்பிக்க முடியாது இந்தியாவில். அதே ஒரு சிஏவை முடிக்கிற அப்படின்னா நீ வேலைக்கும் போகலாம், தனியாக ஆஃபீஸும் ஆரம்பிக்கலாம்னா தனியாக ஆஃபீஸும் ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நீ ஏசிசிஏ பண்ணணும்னு இருந்தாலும் உனக்கு ஒரு ரோட் மேப்பை நான் உருவாக்கி வச்சுருக்கேன் உனக்காக தான். ஏன்னா உனக்காக மட்டும் இல்லை, நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் போய் பார்க்குறேன். அவங்க பேசும்போது, ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா, சில பணக்கார காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே, தட் இஸ் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த அப்பர் மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏசிசிஏ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறா. மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் மட்டும்தான் சிஏ சிஎம்ஏ பண்ணணும்னு ஆசைப்படுறான். ஏன் சார் அப்பர் மிடில் கிளாஸ் ஏசிசிஏக்கு போகிறான் அப்படின்னா, ஏசிசிஏல கொஞ்சம் பணம் வந்து அதிகமாக செலவழிக்கணும். ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் மட்டும் 15,000 ரூபா நம்ம கட்டணும். ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் மட்டும் 15,000 ரூபா. இங்கே சிஏல 4 எக்ஸாமுக்கு சேர்த்து நீ ஃபீஸை 1500 ரூபா கட்டினா எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். ஸோ கோர்ஸ் ஃபீஸும் கம்மி. பட் ஒரு ஏசிசிஏ பண்ணும்போது உனக்கு செலவு அதிகமாக இருக்கான்னா செலவு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஏசிசிஏ நீ பண்ணணும்னு இருந்தால் கூட அதோட இதையும் நான் ஒரு ரோட் மேப் உனக்கு போட்டு சொல்கிறேன். அதுக்கு என்ன செலவாகுது எல்லாமே உன் கையில் நான் கொடுத்துருக்கேன். அதை பற்றியும் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரொஃபஷன்ஸ் சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் சார், இதில் வந்து பாஸும் இருக்குது, ஃபெயிலும் ஆகிறாங்க, எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது சார். என்ன குவாலிட்டிஸ் இருந்தால் நான் வந்து
சிஏவை முடிச்சிட முடியும். எல்லாரும் அழகாக கவனிச்சுக்கோங்க. இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால் ஃபெயில் ஆகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கோ. அந்த தப்பை நீ பண்ணாமல் இருந்தனா நீ பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்ப. 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து 12th ஸ்டாண்டர்ட், அப்போ ஏதோ சொல்லுவார், இந்த பியூசி ஏதோ சொல்லுவார். எங்கள் அப்பா 12th ஸ்டாண்டர்ட், எங்கள் அம்மா வந்து 8th ஸ்டாண்டர்ட். நான் சார்ட்டர்ட் 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சிஏவை என்ரோல் பண்ணி நான் முடிச்சிருக்கேன். அப்போ என்ன அவேர்னஸ் இருந்திருக்கும், யார் எனக்கு கொடுத்துருப்பா, நான் எப்படி சிஏ பண்ணி முடித்தேன், என்ன தேவை ஒரு சிஏ முடிக்கிறதுக்கு, அது எல்லாத்தையும் அழகாக சொல்கிறேன், அழகாக கவனிச்சுக்கோங்க. There are 3 factors that are required to become a professional and successful even in business. எதை எடுத்தாலும் இந்த 3 ஃபேக்டர் உனக்கு இருந்தது அப்படின்னா you can become successful in some big things. ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை நீ வாழ்க்கையில் எடுத்துக்கிற, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா 3 விஷயம் இருக்குக்கண்ணா. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் கரேஜ், தைரியம். உனக்கு உடம்புல தைரியம் இல்லை, உன் மனசில் ஒரு தைரியம் இல்லை அப்படின்னா எதுவுமே உனக்கு வரப்போகிறது கிடையாதுக்கண்ணா. அதை நல்லா தெரிஞ்சுக்கும். ஒருத்தனுக்கு தைரியம் இல்லாதவனுக்கு எதுவுமே வராது. நான் கூட சொல்லுவேன் பசங்கிட்ட ஜோக்கா, டேய் நீ இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுற, அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுற, இந்த நீ அதுக்கு பதில் தைரிய லக்ஷ்மியை கரெக்ட் பண்ணி உன் மனசில் கொண்டு வா. உன் மனசு உள்ள தைரிய லக்ஷ்மி வந்துட்டான்னா மிச்ச எல்லா லக்ஷ்மியும் பின்னாடி வரும். உனக்கு தைரியம் இல்லாதது ரொம்ப அசிங்கமான விஷயமான அசிங்கமான விஷயம். புரியுதா? ஒரு தப்பு பண்றதுக்கு உனக்கு தைரியம் இருக்கு, உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஒரு விஷயத்த பண்றதுக்கு தைரியம் இருக்கு. ஒரு சிஏ படிப்பு, ஒரு ரைட்டு விஷயத்த பண்றதுக்கு உனக்கு தைரியம் இல்லை. எவ்வளோ அசிங்கமான பர்சன். கண்ணாடி முன்னாடி போய் நின்று கேட்டுப்பாரு. ஆமா இல்லை, இந்த தப்பு பண்றதுக்கு நமக்கு தைரியம் இருக்கு, நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஒரு தப்பை நம்ம பண்றதுக்கு நமக்கு தைரியம் இருக்கு. ஒரு ரைட்டு விஷயத்த பண்றதுக்கு, ஒரு படிக்கணுன்றதுக்கு உனக்கு தைரியம் இல்லை. உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை பார். இப்போ உங்க அம்மாவுக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை, பிரச்சனை இல்லை. உங்க அப்பாவுக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை, பிரச்சனை இல்லை. உன் டீச்சருக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை, பிரச்சனை இல்லை. எனக்கே என் மேல நம்பிக்கை இல்லை, அவன் முன்னுக்கே வர முடியாது கண்ணா. உலகம் நம்மள உலகம் இன்னைக்கு நம்பும், நாளைக்கு நம்பாது, நாளான்னைக்கு நம்பும், அதை பத்தி கவலை கிடையாது. நீ உன் மனசுல நம்புறியா ஒன்ன, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உன் மனசில் நீ என்ன ஏற்றி வச்சிருக்கியோ அதுதான் நீ. நான் கூட சொல்லுவேன், டே என்னோட சக்ஸஸ், என் பசங்கிட்ட சொல்லுவேன், என் சக்ஸஸ் உங்களை நம்பி இல்லைடா, என் மனசு உள்ள இருக்கு. ஒருத்தனோட சக்ஸஸ் இங்கே இருக்கு. அவன் என்ன நினைக்கிறான், whether he will become a successful person or not, அவன் என்ன நினைக்கிறான் அதை பொறுத்து இருக்குடா சக்ஸஸ். உலகம் நம்மள என்ன நினைக்கிறது, உலகம் இன்னைக்கு நினைக்கும், நாளைக்கு வேற மாதிரி நினைக்கும், நாளான்னைக்கு வேற மாதிரி நினைக்கும். உலகத்தை பற்றி கவலைப்படாது. ஐயோ எங்கள் மிஸ்ஸு என்ன சொல்கிறாங்க, நான் சூப்பர்னு சொல்கிறாங்களா சுமார் சொல்கிறாங்களா, எங்கள் அப்பா என்ன சூப்பர்னு சொல்கிறாங்க. நீ என்ன நினைக்கிற உன்னை பற்றி? ஒரு விஷயத்தை நீ ஜெயிச்சு பண்ண முடியும்னு நினைக்கிறியா இல்லையா? உனக்குள்ள என்ன சொல்கிறது, தட் மேட்டர். அதை ஃபஸ்ட்டு கவனி. நம்ம ஒரு அசிங்கமாக பயந்துருமா? எதுக்கு பயப்படுறோம்? திருடிட்ட, பொய் சொல்லிட்ட பயப்படுற, கரெக்டு. படிக்கிறதுக்கு எதுக்குடா பயப்படுற? நீ தானே புக்கை ஓப்பன் பண்ணி படிக்கணும். இல்லை எனக்கு அது புரிய மாட்டேன்றது. டைம் இன்வெஸ்ட் பண்ணால் புரியும். That on which we invest time grows, that on which we starve of our time strings. அவ்வளோதான். எதில் நம்ம டைமை இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அது வந்துருமானா வாழ்க்கையில் வந்துடும். ஒரு பொண்ணு பின்னாடியே போகிற வந்துடும். அது புரியுது? எது பின்னாடி போகிற, உங்கள் அம்மா பின்னாடி போய் அம்மா பிரியாணிமா இன்னைக்கு பிரியாணிமா பிச்சை எடுக்கிற 4 நாள் பண்ணி கொடுத்துடலான்னு பண்ணி கொடுத்துரும். எப்படி உங்கள் அம்மாவை சொரிஞ்சு உனத்தை வாங்குற? That on which we invest time grows, that on which we starve of our time strings. அவ்வளோதான். அதில் டைம் இன்வெஸ்ட் பண்ணு, படிப்பில் டைம் இன்வெஸ்ட் பண்ண, அவ்வளோதானே. காலையில் எழுந்து படிக்கணும், அவ்வளோதானே. இது பெரிய இதுவா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உன் மனசில் ஒரு தைரியம் இருக்கணும். சார் எனக்கு எப்படி சார் தைரியம் வந்தது? அந்த ஸ்டேஜில் சார் 12வது தான் நாங்கள் படிக்கிறோம், அந்த டைமில் எங்களுக்கு எப்படி சார் கரேஜ் இதெல்லாம் வரும்? ஒரு பயம் நேச்சுரலாக இருக்காதா சார்? இருக்கும், எனக்கும் இருந்தது. எப்படி எனக்கு போச்சு, நான் எப்படி என்னோட இது ஸ்டோரி சொல்கிறேன், எப்படி நான் சிஏ உள்ள வந்தேன்றதை சொல்கிறேன். நான் 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபெயில் தான். நான் படித்தது ஸ்ரீ சக்கரவர்த்தி இன்டர்நேஷ்னல் மெட்ரிகுலேஷன் அகாடமின்ற பெரிய ஸ்கூல். எங்கள் அப்பா பணம் கஷ்டம்னா கூட என்னை ஒரு பெரிய ஸ்கூலில் சேர்த்து வச்சிட்டா. ஏன்னா படிப்பு ரொம்ப முக்கியம்டா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சேர்த்து விட்டா. கடன்லாம் வாங்கி ஃபீஸை கட்டுவார். அதுவும் இல்லாமல் சம்டைம்ஸ் இந்த டேர்ம் ஃபீஸ்னு வரும்போது கட்டவும் மாட்டார் எங்கள் அப்பா. கட்டாமல் நான் போய் பிரின்சிபல் ஸ்கூல் அந்த இதில் போய் வாசலில் போய் நீல் டவுன்லாம் போட்டிருக்கேன். அசிங்கமாக இருக்கும். ஆனாலும் அந்த ஸ்கூலில் தான் நீ படிக்கணும். நான் கூட சொன்னேன், எதனா மாற்றிடுறேன். நீ அந்த ஸ்கூலில் தான் படிக்கணும், இல்லை வேறு ஸ்கூலில் கெட்டு போயிடுவேன், நான் எப்படியாவது கட்டுறேன், லேட்டாக தானே கட்டுறேன், அந்த ஸ்கூலில் படிக்க. ஸ்ரீ சக்கரவர்த்தி இன்டர்நேஷ்னல் மெட்ரிகுலேஷன் அகாடமி. இன்ஃபேக்ட் ஒரு தடவை எங்கள் ஊரில் எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க. நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன். எங்கள் அம்மா பஸ் ஏற்றி விட்டா ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லி. ஸ்கூலுக்கு போனால் எக்ஸாம். நான் படித்தாலே சூப்பராக எழுதுவேன். நான் வாட்டுக்கு எக்ஸாம்னே தெரியாது போகிறேன், எக்ஸாம்ன்ட்டாங்க.
நான் எதுவுமே எழுதாமல் பேப்பரை கொடுத்துருந்து 0ன்னு வாங்கினேன். எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்குது. நான் எக்ஸாமில் 0, என்னோட ரேங்க் கார்டு வேற கொடுப்பாங்க. ரேங்க் கார்டு போட்டு 0ன்னு போட்டு அதுக்கு அண்டர்லைன் ரெட்டில் எதுலெல்லாம் நான் இந்த 35 கம்மியாக வாங்குறோன்னா அண்டர்லைன் பண்ணி வேற கொடுப்பாங்க. புரியாத நம்ம ஊர் எஜுகேஷன் சிஸ்டம் எவ்வளோ அசிங்கம் பார். அப்ரிஷியேஷன் பண்ணாமல், தட் இஸ் பாஸ் பண்ணதுக்கு ஸ்டாரே போட மாட்டாங்க அந்த ஸ்கூலில். பாஸ் பண்ணியிருக்கல 45 50ன்னு அதுக்கு ஸ்டார் போடாமல், ஆனால் 35 கம்மியாக வாங்கினதை ரெட்டில் அது குறியிட்டு காட்டுறான். நீ ஒரு கேவலம் அப்படின்றத காட்டுறாங்க நம்ம ரேங்க் கார்டில். அந்த ஆனால் அதுக்கு பேர் வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டு. ஆனால் அதில் ப்ராக்ரஸே இருக்காது. என்னோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் ப்ராக்ரஸும் இருக்காது. அந்த ப்ராக்ரஸ் ஏதோ ஒன்று நான் பண்ணியிருக்கேன்னா கூட அதுக்கு அப்ரிஷியேஷனும் இருக்காது. அது மாதிரி தான் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ அது மாதிரி நான் ஃபெயில் ஆகிட்டு இருந்தேங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது எங்கள் அப்பா தான். ஏன்னா எங்கள் அப்பா வந்து என்னை வந்து சின்ன குட்டின்னு தான் வீட்டில் கூடுவாங்க. ஏன்னா நான் லாஸ்ட்டு. சின்ன குட்டியாவது பரவாயில்லன்னு வரை எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் 7th ஸ்டாண்டர்டில் ஒரு பயங்கரமான டேர்னிங் பாயிண்ட் என்னோடய வாழ்க்கையில். எனக்கு ஒரு சயின்ஸ் டீச்சர் வந்தாங்க, எஸ்பி விஜயலக்ஷ்மி மேம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு தடவை என் வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயத்தை அவங்க பண்ணாங்க. என்ன ஆச்சுன்னா, ஒரு தடவை அவங்க வந்து ஒரு பாடம் எடுத்தாங்க. அவங்க வந்து அன்பயாஸ்டு டீச்சர். தட் இஸ் அவங்க வந்து படிக்கிறவங்க படிக்காதவங்க அது மாதிரி ப்ரிஃபரன்ஸ் இல்லாமல் எல்லாருக்கும் இது மாதிரி கண்ணீர்னு, இப்போ என்னோடய வாய்ஸ் இப்படி கண்ணீர்னு அது மாதிரி பயங்கரமாக பேசுவாங்க. நல்லா ஜைஜான்டிக்காகவும் இருப்பாங்க அவங்க. ஸோ அவங்க ரொம்ப அழகாக வந்து ஆம்னிவாரஸ் கார்னிவாரஸ்னு ஒரு போர்டில் ஒரு அழகாக ஒரு டிராயிங் வரைஞ்சி அவங்க ஏதோ சொல்லி கொடுத்தாங்க. அது எனக்கு என்னவோ ஃபஸ்ட்டு தடவையாக கிளாஸில் எனக்கு வந்து புரிஞ்சுது. ஃபஸ்ட்டு தடவை அவங்க எழுத்தது எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. ஸோ நான் வந்து நார்மலாக வீட்டுக்கு போயிட்டு உடனே ஷூ எல்லாம் தூக்கி போட்டு உடனே விளையாட தான் போவேன். ஆனால் அன்னைக்கு நான் வந்து அவங்க எடுத்தது எனக்கு பிடிச்சது அப்படின்றதுனால, அதனால தான் டீச்சர்ஸ் மேக் எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஒரு டீச்சர் வந்து ஒரு பாடத்தை புரிகிற மாதிரி எடுத்துட்டாங்கன்னா, ஈவன் என்ன மாதிரி ஆர்டினரி ஸ்டூடெண்ட் கூட போய் சரி புரியுதே நம்மளும் படிக்கலாமே, நான் அன்னைக்கு வந்து படிச்சிட்டேன். அந்த ஆம்னிவாரஸ் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதை போய் படி, அது ஒன்றும் இல்லை, புல்லு தின்னுமா இதை தின்னுமா அது மாதிரி ஏதோ ஒன்று. ஸோ அதை போய் நான் படிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டே அந்த கிளாஸில் அவங்களுக்கு ஏதோ பேப்பர் திருத்துற இது இருந்தது. இன்னொரு கிளாஸோட பேப்பர் திருத்து. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, சர்ப்ரைஸாக இன்றைக்கி ஒரு 10 minutes டெஸ்ட்டே எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று சொல்லி கொடுத்தல அதை எழுதி அந்த ட்ராயிங்கை போடுங்கன்ட்டாங்க. நான் வந்து அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு தடவை என் வாழ்க்கையில் படிச்சிருக்கேன். ஸோ டக்குன்னு அந்த டிராயிங்கை போட்டு கடன்னு எழுதி உடனே எடுத்துமே நம்ம அந்த மிஸ்ஸுக்கிட்டலாம் ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு விஷயத்தை எடுத்துன்னு போய் ஃபஸ்ட்டு காமிப்போம்ல, அது மாதிரி நான் ஓடி போய் ஃபஸ்ட்டு அந்த மிஸ்ஸுக்கிட்ட காமிச்சேன். அப்போ அவங்க வாங்கிட்டு டிக் பண்ணிவிட்டு 9 out of 10ன்னு போட்டுட்டு என்னோடய ஸ்டேஜில் ஏற சொன்னாங்க. என்ன அப்போ வந்து ஸ்டேஜ், தட் இஸ் அது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜில் ஏறி, ஸ்டேஜில் நான் கிளாஸ் ரூம் உள்ளே இருக்கல அந்த ஸ்டேஜ், அதில் ஏறி நின்று அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க, டுடேஸ் ஹீரோ ஆஃப் த டே இஸ் சரவணன், எவ்ரிபடி கிளாப் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லாரும் கை தட்டினாங்க. அந்த 36 பேர் கிளாஸில் இருந்தாங்க, எல்லாரும் கை தட்டினாங்க. நான் வந்து அப்படியே கொஞ்சம் ஷிவரிங்காக அப்படியே நிற்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு தடவை நான் ஸ்டேஜில் ஏறி அடியெலாம் வாங்கியிருக்கேன் அதுக்கு முன்னாடி. பட் இது மாதிரி ஒரு அப்ரிஷியேஷன் வாங்கினதில்லை. யாரெல்லாம் கை தட்டினா எனக்கு அப்படின்னு அப்படி பார்த்தேன். அகிலா, ஸ்ரீராம், முராரி, சௌமியா, சந்தியா, ஸ்வர்ணலதா, பிரபாகர், இவங்கெல்லாம் கை தட்டினாங்க. என்ன ஹீரோ ஆஃப் த டேன்னு மேம் சொன்னதுக்கு நான் அப்படியே பார்த்தேன். நான் அது வரைக்கும் என் வாழ்க்கையில் அகிலாவுக்கு கை தட்டிருக்கேன், ஸ்ரீராமுக்கு கை தட்டிருக்கேன். எனக்கு அகிலா கை தட்டுறது இட் வாஸ் அ ஹியூஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. நான் உங்களுக்கு எப்படி புரியும்னு தெரில. ஃபஸ்ட்டு தடவை நான் மனசார என்ன நினச்சேன்னா, படித்தா அகிலா மதிக்கிறாடா, படித்தா உலகம் மதிக்குது அப்படின்றத எனக்கு உணர்த்தினது, படிப்புக்கு வேல்யூ இருக்குன்னு எனக்கு உணர்த்தினது எஸ்பி விஜயலக்ஷ்மி மேம். அதனால தான் யாரும் டீச்சர்ஸ் இங்கே இருந்தீங்க அப்படின்னா, a genuine appreciation for a small achievement made by a student, a genuine appreciation by a teacher for a small achievement made by a student will make a huge difference in the life of the student. அதுதான் என் வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட். அன்னிலேருந்து நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த டேஸ்ட் தெரிஞ்சிச்சு. முராரி நம்மளை மதிக்கிறான், ஸ்ரீராம் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறான், நமக்கு கை தட்டிட்டான்டா. நான் வந்து யாருன்னே தெரியாத கிளாஸில் என்னை யாருமே மதித்தது கிடையாது. எனக்கு கண்டினியூஸாக நான் ஃபெயில் ஆவேன், என் மார்க்கை யாரும் கேட்டது கிடையாது. ஆனால் எஸ்பி விஜயலக்ஷ்மி மேம், அதனால தான் சொல்கிறேன், உங்கள் புள்ள தண்டம், எதுக்கும் லாய்க்கில்லை, இவனுக்கு படிக்க வராது, அது மாதிரி டிசைட் பண்ணிடாதீங்க. எல்லாருக்குமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது லைஃப்பில். எனக்கு வந்து இந்த டேர்னிங் பாயிண்ட்டை கொடுத்தது எஸ்பி விஜயலக்ஷ்மி மேம். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும்
இன்னைக்கு வரைக்கும் அந்த மிஸ்ஸுக்கு நான் ஃபோன் பண்ணி பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிட்டு என்னோட 7th ஸ்டாண்டர்ட் டீச்சரை இன்னைக்கு வரைக்கும் நான் ரிலேட் பண்ணுறேன்னா பார்த்துக்கோ. அப்போ எவ்வளோ ஒரு இம்பாக்டாக. சார் இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட டச்சில் இருக்கீங்களா? ஆமாம், இன்னைக்கு வரைக்கும். இப்போ என் ஃபோன் நம்பரில் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னால் பேச முடியுமா? பேச முடியும். அவங்க வந்து நான் ஒரு தடவையும் சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, என்னப்பா எனக்கே ஞாபகம் இல்லைப்பா அந்த இன்சிடென்ட்டை. நீ நீ இன்னைக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்டை உருவாக்குற, நான் உன்னை உருவாக்கியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு பயங்கர இதுவாக இருக்குது. நான் அது மாதிரிலாம் சொல்லவே கூடாது. அவ்வளோ ஹம்பிளாக இருக்காங்க. இன்றைக்கும் அவங்கள ஒரு தடவை நெக்ஸ்ட் நான் சிசி மீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஸோ அந்த மேடம் தான் எனக்கு சேஞ்ச். அன்னிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அதனால தான் சொல்கிறேன், யார் வேணால் எப்போ வேணால் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கலாம். இந்த ஒரு மீட்டிங் உன்னோட லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கலாம். யாருக்குமே தெரியாது. நீ நினச்சிட்டு இருக்காது இவன் ஒரு தண்டம். அதனால தான் நான் சொல்லுவேன், ஒரு டீச்சர் ஷுட் see any student as a possibility. ஒருத்தனை ரைட் ஆஃப் கேஸ்டா, ஐயா இவனால அது மாதிரி ஒரு டீச்சர் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. ஈவன் பேரண்ட்ஸ் நீங்களும் நினைக்காதீங்க, ஐயோ என் பாடல ரைட் ஆஃப் கேஸா. என்னைக்கு வேணா அவனுக்கு டேர்னிங் பாயிண்ட் வரலாம். நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போமே. யாரோ ஒருத்தர் அவனுக்கு வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு வரலாமான்னா கொண்டு வர முடியுமானா கட்டாயம் முடியும். பெரிய செலவு பண்ணி பண்ண போகிறது இல்லை, இதெல்லாம் ஒரு சின்ன செலவு தான். அதை பண்ணி நம்ம அவனுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துடுச்சுன்னா அது ஒரு பெரிய. இப்போ எனக்கு வந்துடுச்சு 7வதுல அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு வந்துடுச்சுன்னா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தேன். அடுத்த எக்ஸாமில் அந்த நடந்த ஈவெண்ட், அடுத்த எக்ஸாமில் என் ரேங்க் கார்டில் ஃபஸ்ட்டு தடவை 22nd ரேங்க். அது வரைக்கும் நான் ரேங்கே எடுத்ததில்லை. ஃபெயிலுன்னு அந்த சரவணன் ஃபஸ்ட்டு டைம் 22nd ரேங்க்கு என்னோட ரேங்க் கார்டில். மிச்சம் 14 பேர் ஃபெயிலு, 36 பேர் என் கிளாஸில், 14 பேர் ஃபெயில். லாஸ்ட் ரேங்க் ஃபஸ்ட்டு டைம் நான் எடுக்கிறேன். அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சு அப்படி படித்து பயங்கர சிலதெல்லாம் புரியலன்னா மெமரைஸ் பண்ணிவிடுவேன். எப்படி ரேங்க் எடுக்கணுன்ற வெறி எனக்கு வந்துடுச்சு. அப்படியே படித்து 10th ஸ்டாண்டர்டில் என்னோட பெஸ்ட் ரேங்க் 7th ரேங்க். நான் வந்து அந்த சிங்கிள் டிஜிட் ரேங்க் வாங்குறது பெரிய விஷயம். ஸோ அதை வந்து 10th ஸ்டாண்டர்டில் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் 10th அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் 3000 11th 3000 rupees டொனேஷன் கேட்டாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு சயின்ஸ், அதுக்கப்புறம் 9th 10th இன்னொரு மிஸ் மாறிட்டாங்க. எனக்கு சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா காமர்ஸ் குரூப்பை வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில், மறைமலை அடிகள் மேல்நிலை பள்ளி அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் +1 +2 நான் படித்து, அந்த +1 +2 கவர்மெண்ட் ஸ்கூலில் யாருமே படிக்கல. இங்கே எல்லாருமே படிப்பாங்க இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில். அங்கே யாருமே படிக்காதனால நான் +2ல் ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்ததுனால அங்கே யாருமே ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னு பெரிய விஷயம் நினச்சிக்காத, யாருமே அங்கே படிக்காதனால நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு அதை எடுத்ததுனால எதிர் வீட்டில் இந்த சாக்லேட்லாம் கொடுக்க போகும்போது அந்த எதிர் வீட்டில் ஒரு பொண்ணு வந்து என்னை விட 1 year சீனியர். அவங்க 1055 மார்க்கு அவங்க +2ல். அவங்கக்கிட்ட நான் சாக்லேட் கொடுக்கும்போது கேட்டேன் அவங்க மார்க் எவ்வளோன்னு. 1055 நாங்கள். நான் வந்து 1072 அவுட் ஆஃப் 1200. அவங்கக்கிட்ட கேட்டேன் நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னா அவங்க சொன்னாங்க நான் CA படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா கிட்ட நான் வந்து சொன்னேன், அப்பா எதிர் வீட்டில் ஏன்னா அவங்க 2 பேருமே எஜுகேட்டட், அவங்க அப்பா அம்மா 2 பேருமே எஜுகேட்டட், அவங்க பொண்ணை CA படிக்க வைக்கிறாங்க. எங்கள் அப்பா கிட்ட நான் வந்து கேட்டேன், அப்பா நானும் CA படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பா உடனே சொன்னார், எங்கள் அப்பா பேங்க்கில் வேறு இருக்கார்ல, இந்த ஆடிட்டர்ஸ் பற்றி எங்கள் அப்பாவுக்கு தெரியும். எங்கள் அப்பா உடனே சரி அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான இதுரா அப்படின்னார். நீ எப்படி படிப்ப அப்படின்னாரு. நான் உடனே சொன்னேன், அப்பா அந்த பொண்ணு 1055 தான் எடுத்திருக்கேன், நான் 1072 எடுத்திருக்கேன்லப்பா, நான் படிக்கிறேன்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். எங்கள் அப்பாவால் நோ சொல்ல முடியல. ஓகேவா? அதனால எங்கள் அப்பா சரி ஓகே CA எப்படி. அது மாதிரி தான் நான் CA உள்ளே வந்தேன். புரியறதில்ல? CA உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் ஃபவுண்டேஷனில் 4 சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாலும் திருப்பி 4 சப்ஜெக்ட் எழுதணும் அப்படின்னு ஃபீஸ் எல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். 4 சப்ஜெக்டில் வேறு வழி இல்லை. இப்போ 4த்தையும் அட் அ டைம் பாஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லைன்னு அடித்து நகர்த்தி பாஸ் பண்ணேன்னா பாஸ் பண்ண வெறித்தனமாக உழைச்சேன். வேறு ஒன்றுமே இல்லை. நான் வந்து எனக்கு வந்து சிலதெல்லாம் புரியல, மெமரைஸ் பண்ணி அடித்து பாஸ் பண்ணிட்டேங்க. திஸ் இஸ் ஹவ் ஐ என்டர்டு CA. எனக்கு எப்படி ஒரு CA உள்ள வரத்துக்கு எங்கள் அப்பா வந்து ஒரு இன்டெரக்டாக ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்தா, SP விஜயலட்சுமி மேம் கொடுத்தாங்க. என்னோட +2 ஸ்கூல் டாப்பராக நான் வந்ததுனால எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. பட் நிறைய பேருக்கு அது மாதிரி இல்லாதனால தான் சொல்கிறேன், நீயே வர வச்சுக்கணும். அதை புரியறதா இல்லையா? உனக்கு யாரோ ஒருத்தங்க கொடுத்தாங்க கான்ஃபிடன்ஸ், சூப்பர். அப்படி இல்லைன்னாலும் நீயே வர வச்சுக்கோ கண்ணா. புரியறதா இல்லையா? உனக்கு அந்த தைரியம், இந்த கரேஜ் இல்லாம நீ எதையுமே செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது. இப்போ நான் போய் சொன்னல, அந்த பொண்ணு 1055 எடுத்திருக்கேன், நான் 1072 எடுத்திருக்கேன்ப்பா, நான் ஜாயின் பண்றேன்ப்பா CA. ஈவன் எங்க அப்பா சொன்னார், இல்லடா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இல்லப்பா நான் பண்றேன். அது என்னோட ஆட்டிடியூட்.
பரவாயில்ல, நம்ம தானே படிக்கிறோம், படிச்சு பாஸ் பண்ணலாமே, என்ன பெரிய இது இருக்குது. 1055 எடுத்த பொண்ணு படிக்கிறது 1072 எடுத்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே இன்டர் பாஸ் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே சிஏ ஃபைனலும் பாஸ் பண்ணிட்டேன். நான் நல்ல மார்க் பயங்கரமாக எடுக்கல, பட் பாஸ் பண்ணிட்டேன். நான் பாஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். பாஸ் பண்ணிட்டேன்னா பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அது எப்படி பாஸ் பண்ணேன்னா, எப்போ பாரு நான் சிஏ படிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருப்பேன், அட் எனி காஸ்ட் ஐ வில் பிகம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அட் எனி காஸ்ட் ஐ வில் பிகம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அந்த வெறித்தனம் எனக்கு இருந்தது. அந்த உடம்புல கண்டதுக்கெல்லாம் வெறித்தனம் இருக்குது. ஏன் படிப்புக்கு உனக்கு வெறித்தனம் இல்லை? ஒரு ஐபிஎல் கிரிக்கெட்டை வாங்குறதுக்கு துடிக்கிற, அந்த 1500 டிக்கெட்டை எப்படியாவது 6000 ரூபாய்க்கு வாங்கி துடிக்கிற வெறித்தனம் இருக்கு. நீ அங்கே போய் ஒரு சினிமா பார்க்கறதுக்கு, இந்த டிராகன் படத்துக்கு போகிறதுக்கு வெறித்தனம் இருக்கு உனக்கு. உனக்கு அவ்வளோ வெறித்தனம். சரி, உனக்கு வெறித்தனம் இல்லாமல் இல்லை, ஆனால் ரைட்டு விஷயத்துக்கு வெறித்தனம் இல்லை. புரியறதில்ல? எல்லா என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் உனக்கு வெறித்தனம் இருக்குது, எப்படியாவது அதை செய்கிறதுக்கு எல்லாருக்குமே சாமர்த்தியம் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாச்சே, இதுக்கு உழைக்கணுமே, சோம்பேறித்தனம் இல்லாமல் படிக்கணுமே, அதனால உனக்கு இது இருக்குது. அங்கேனா போயிட்டு என்டர்டெயின்மெண்ட் பாப்கார்ன் தின்ற இந்த பரவாயில்ல, அதெல்லாம் பண்ணிக்கோ. ஆனால் படிப்புலையும் இருக்கணும். ஆனால் படிப்புலையும் இருக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பார்ப்பாங்க, ஏய் எங்களோட ஜாலியாக இருக்க, இதெல்லாம் இருக்க, எப்படா பாஸ் பண்ணுற அவசியம். நான் சொல்லுவேன், அந்த 90 நாள் உன்னை தள்ளி வைக்கிறல்ல, அதனால தான் பாஸ் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டுக்கிட்டே 90 நாள் கிட்ட சேர்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாமுக்கு முன்னாடி 90 நாள் தூக்கி தூரம் அடிக்கணும் உன் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா நம்ம ஒரு மிஷனில் வேலை செய்யும்போது, நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் ஈவன் நிறைய பேர் உட்காந்துருக்கீங்களே இவங்களா, எல்லாருக்குமே சொல்கிறேன், நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வராதுக்கு நல்ல டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தன்னா, யார் காரணமாக இருப்பான்னா உன் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு தான் காரணமாக இருப்பான். நீங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ என் ஃப்ரெண்டு எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட், அதனால தான் நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வரல. நிறைய பேர் இன்னைக்கு நார்மல் மிடில் கிளாஸ் வாழறதுக்கு காரணமே என்ன சொல்லுவேன்னா, உன் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் சிஏ ஃபைனல் படிக்கும்போது என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், 1 இயர் உன்னை பார்க்க மாட்டேன். அவன் அப்படி 1 இயர் பார்க்க, நான் பார்க்க மாட்டேன், சிஏ ஃபைனல் முடிக்கிற வரைக்கும் பார்க்க மாட்டேன். அது வெறித்தனம், அது உனக்கு இல்லை. 3 மாதம் கழிச்சு அவன் எங்கள் வீட்டுக்கு வந்தான், நம்மச்சி வரவே இல்லை வீட்டுக்கு. நான் தான் சொன்னேன் உன்னை பார்க்க மாட்டேன்னு. நீ சும்மா சொல்கிறேன்னு நினச்சேன். இல்லை, ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு யாரையும் கிட்ட சேர்க்கக்கூடாது, ஆனால் கிட்ட சேர்க்கக்கூடாது. ஏன்னா ஒரு 3 மாதம் எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம் வெறித்தனமா, லைஃப் லாங் சொல்லிக்க போகிறல நீ ஆடிட்டர் அப்படின்னு சொல்லி, அது எவ்வளோ பெரிய பெருமை. லைஃப் லாங் நீ சொல்ல போகிறல ஐமன் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு. அதுக்கு ஒரு 90 நாள் 120 நாள் எல்லாரையும் கட் பண்ணிட்டு படிக்கிறதுல என்ன பெரிய கஷ்டம் இருக்குது. அது மாதிரி படித்தவங்க தான் இன்றைக்கி ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. அது மாதிரி படித்தவங்க தான் இப்போ ஆல் இண்டியா ரேங்க் ஹோல்டராக. இப்போ சிஏல எங்களதில் ஆல் இண்டியா ரேங்க் 4 530 மார்க் வாங்கியிருக்கேன். 600 +2 மார்க் மாதிரி சிஏ மார்க்கை வாங்கி தூக்கி போடுறான் ஹரீஷ். அப்போ எப்படி இருக்குது? அப்போ அவன் வெறித்தனமாக படிச்சிருக்கானா இல்லையா? அதுக்கான மதிப்பு மரியாதை கொடுக்கணும். எல்லாத்தையும் நான் சொன்னதெல்லாம் கேட்டுப்பாங்க என் பசங்க. ஃப்ரெண்ட்ஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணணும், மன கட் பண்ணணும். நான் கூட சொல்கிறேன், உன் தரித்திரம் வேறு யாருமே இல்லை, எங்கேயுமே பக்கத்தில் பாரு, உன் தரித்திரம் எங்கே இருக்குது. நிறைய பேர் முன்னுக்கு வராதுக்கு காரணம் இல்லை என் ஃப்ரெண்டு பணம் கொடுத்தேன். எதுக்குடா ஃப்ரெண்டு? ஒரு ஹெல்ப்புக்காக ஒரு ஃப்ரெண்டு, நம்ம பண்ணலாம்டா ஹெல்ப்பு. அவன் ஒரு நிறைய பேரை சேர்த்து வச்சுக்கிறது நாளைக்கு எதனா ஒன்றுனா நமக்காக இல்லை. நம்ம என்றைக்குமே டிபெண்டபிளாக இருக்கணுமே தவிர டிபெண்டென்ட்டாக இருக்கக்கூடாது. நம்ம ஒருத்தவங்களோட டிபெண்டென்ட்டாக இருக்கிறது, டிபெண்டபிளாக இருக்கு. நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்கட்டும், நம்ம எதுக்கிட்ட இன்னொருத்தனை நம்பி இருக்கணும். அதுக்காக ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணுற நிறைய பேர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறான், அதனால தான் சொல்லுவோம். இப்போ நீ ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஆகணும்னா யார்கிட்ட போய் அட்வைஸ் கேட்கணும்? சரவணன் கிட்டேயா, உன் ஃப்ரெண்டு கிட்டேயா, சச்சின் டெண்டுல்கர் கிட்டேயா? சச்சின் டெண்டுல்கர் கிட்ட. அதே மாதிரி நீ ஒரு பெரிய படிப்பு படிக்கணும்னா யார்கிட்ட அட்வைஸ் கேட்கணும்? உன் ஃப்ரெண்டு சொல்கிறத செய்கிற நீ. நான் சொல்கிறேன், நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நான் சொல்கிறேன். யாருக்கிட்ட நீ அட்வைஸை கேட்குற, தட் மேட்டர்ஸ் அ லாட். நீ யார்கிட்ட போய் கேட்குற? தெருவில் ஒரு 2 எதை பண்ணிவிட்டு ஒரு 2 வருஷம் எதையோ ஒன்று பண்ணவங்ககிட்ட போய் அட்வைஸை கேட்குற. அப்போ எப்படி ஒரு நல்ல அட்வைஸ் இருக்கும்? நான் சிஏ, நான் படித்து என்ன பாரு, என் லைஃப்பை என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் கேட்டுப்பாரு. எப்படி என்னை பார்த்துருக்காங்க? என்னை டிவிஎஸ் சாம்பில் பார்த்துருக்காங்க, என்னை யமஹாவில் பார்த்துருக்காங்க, என்னை ஃபியட் பத்மினியில் பார்த்துருக்காங்க, டாடா இண்டிகாவில் பார்த்துருக்காங்க, ஹோண்டா சிட்டியில் பார்த்துருக்காங்க, அவுடி காரில் என்னை பார்த்துருக்காங்க. இன்றைக்கி நான் லெக்ஸஸ் காரில் வரதையும் பார்க்குறாங்க. இந்த க்ரோத், ஒரு டிவிஎஸ் சாம்பிள்லேருந்து இன்றைக்கி லெக்ஸஸ் கார் 1.5 கோடி இம்போர்ட்டட் காரை எனக்கு வாங்க முடிஞ்சிருக்குன்னா இது ஏதோ ஏமாற்றி பண்ணேன், இதை ₹1 டேக்ஸை ஏமாத்தலை. ஒரு ஜிஎஸ்டி ரிட்டர்னோ, டிடிஎஸ் ரிட்டர்னோ, இன்கம் டேக்ஸோ, ₹1 கேஷ் நான் கையை தொட்டதே கிடையாது இது வரைக்கும். கேஸ் அக்கௌண்ட்டில் வர எல்லா பணமும் பேங்க்குக்கு போகிறது. என் கையில் எனக்கு அந்த அசிங்கமே வேண்டான்டான்ற, அந்த அசிங்கமே எனக்கு வேண்டாம். அவ்வளோ தூரம் இதாக இருக்குது. புரியுறது? அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்பா என்ன மாதிரி ஒரு லைஃப் இது! ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், டிக்னிட்டி, ரெஸ்பெக்ட் எனக்கு கொடுக்குற ஒரு ப்ரொஃபஷனை எப்படி படிக்காமல் இருப்பேன்? எப்படி விடுவ நீ? அதுவும் இந்த வயசில் நீ இப்போவே ஐயோ இல்லை ஐ வாண்ட் டு லீட் ஈஸியாக எதனா எடுக்கணும்.
நீ ஈஸியாக இப்போ நினச்சனா வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும். So beautifully Jawaharlal Nehru said to Indira Gandhi, beautiful advice, take the path which is less crowded, it will make all the difference in your life. அப்படின்னு ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்திக்கு சொன்னாங்க. டேக் த பாத் விச் இஸ் லெஸ் க்ரௌடட், இட் வில் மேக் ஆல் த டிஃபரன்ஸ் இன் யுவர் லைஃப். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ எந்த பாதை எடுக்கிற, லெஸ் க்ரௌடடாக இருக்கிறத எடு. எல்லாரும் செய்யறத நீனும் செய்யாத, நீ நார்மலாக இருப்ப. எவன் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறானா அதடா நீ பெரிய ஆளா இருப்ப. டேக் த பாத் விச் இஸ் லெஸ் க்ரௌடட், இட் வில் மேக் ஆல் த டிஃபரன்ஸ் இன் யுவர் லைஃப். இப்போ 100 பேர் இருக்கான் +2 ஸ்டூடெண்ட்ஸ், 100 பேர் சிஏ எடுக்க மாட்டான், 5 பேர் 6 பேர் எடுக்கிறான். அந்த 6ல் நீ ஒன்னா இரு, இட் வில் மேக் ஆல் த டிஃபரன்ஸ் இன் யுவர் லைஃப். இல்லை சார் நாங்கள் எடுத்துட்டு நாளைக்கு ஃபெயில் ஆகிட்டோன்னா பரவாயில்லடா, அதனால ஒன்றும் இல்லை. எங்களோட அறிவு இருக்குல்ல, ஏதோ ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிற, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. எங்களோட அறிவு இருக்குல்ல, அதை வச்சு வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம். வெறும் பிகாம் படிச்சனா அறிவு கிடையாது. இப்போ எங்களை மாதிரி டீச்சர்ஸ் கிட்ட வந்து நீ கிளாஸ் அட்டன் பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு நாலேஜ் உனக்கு வருது, அதை வச்சு நீ வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம்னா தாராளமாக வாழ்ந்துக்கலாம். இந்த சைலேந்திர பாபு அப்படின்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்குறாங்க இன்டர்வியூவில், நீங்கள் இது மாதிரி நீங்கள் ஐபிஎஸ் ஆகிட்டீங்க, அதனால் எல்லாரையும் ஐபிஎஸ் படிங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் எவ்வளோ பேர் ஐபிஎஸ்ல செலக்ட் ஆகிறாங்க, எவ்வளோ பேர் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க, நீங்கள் வந்து ஐபிஎஸ் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு அவருக்கு சொன்ன பதில், நான் ஐபிஎஸ் ஆகலைன்னா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஏன்னா ஐபிஎஸ் படிக்கும்போது எனக்கு கிடைச்ச அறிவு திறமையை வச்சு நான் ஒரு ஆஃபீஸில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டாக இருந்திருப்பேன், அங்கே நான் சூப்பர் சக்ஸஸாக இருந்திருப்பேன். அவ்வளோதானே. ஐபிஎஸ்ஸாக இல்லை, இன்னொரு இடத்துல நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டாக இருந்திருப்பேன், அங்கே கிடைச்ச நாலேஜை அங்கே யூஸ் பண்ணியிருப்பேன். அவ்வளோதானே. நீ படிக்கிற படிப்பு என்றைக்குமே வேஸ்ட்டு கிடையாது கண்ணா. உனக்காக நீ இன்வெஸ்ட் பண்ணுற எதுவுமே என்றைக்குமே வேஸ்ட்டு கிடையாது. ஸோ நான் திஸ் இஸ் அந்த கரேஜ் எலிமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து பயப்படுறவனுக்கு எப்படிடா கோடி கோடியாக சொத்து வரும்? நீ தான் பயப்படுறியே. நாளைக்கு கோடி கோடியாக சொத்து இருந்தால் கூட பயப்படுவே, ஐயோ எவனா திருடிடுவானோ, இதை பண்ணிடுவானோ அதை பண்ணுவானோ, அதனால தான் கடவுள் உனக்கு கொடுக்கல. உனக்கு எல்லாத்துக்கும் தான் பயப்படுறிய. நீ நாளைக்கு ஒரு 100 கோடி கையில் கொடுத்தா கூட பயப்படுவேன், ஐயோ யார் இது பண்ணுவான்னு பயப்படுவேன். நீ தான் எல்லாத்துக்கும் பயப்படுறிய. உனக்கு பெரிய லெவலில் சின்ன வாழ்க்கையே வாழ்ந்துட்டு போயிடு, தப்பு கிடையாது. நான் கூட என் எம்ப்ளாயீஸ்லாம் மீட் பண்ணும்போது சொல்லுவேன், தப்பு இல்லை. சின்ன வாழ்க்கையோ பெரிய வாழ்க்கையோ, நான் வந்து 15,000 இனிஷியலாக 5,000 ரூபா சம்பளம் வாங்கும்போது என் வாழ்க்கையை அமைச்சுட்டேன். இன்றைக்கி நான் இவ்வளோ சம்பாதிக்கும் போது என் வாழ்க்கையை அமைச்சிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்கோ. இப்போ ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்காது. 15,000 வாங்குறேன்னா அதுக்கேற்ற மாதிரி உன் செலவை வச்சுக்கோ, அவ்வளோதான். 25,000 வாங்குறேன்னா அதுக்கேற்ற மாதிரி உன் செலவு வச்சுக்கோ. 2 லட்சம் வாங்குற அதுக்கேற்ற மாதிரி உன் செலவு, 20 லட்சம் அதுக்கேற்ற மாதிரி உன் வாழ்க்கையை தப்பு பண்ண வேண்டாம். நம்ம தப்பு பண்ணாமல் வாழணும்னு நினச்சா நம்ம வாழ்க்கையை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சுருக்கிக்கணும். ஆனால் இந்த வயசில் நீ பெருசாக ஒன்று அச்சீவ் பண்ணணுன்ற தாட் ப்ராசஸ் உனக்கு இருக்கணும். அதனால் முயற்சி இருக்கணும். அதுக்கான முயற்சியே நான் எடுக்க மாட்டேன். நான் எல்லாரும் மாதிரியும் பிகாம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் எம்பிஏ பண்ணுவேன். பிகாம் எம்பிஏ பண்ணிட்டு அதுக்கப்புறம் 30,000க்கு வேலை பார்ப்பேன். பிகாம் பண்ணுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு 75,000 × 3 2,25,000, எம்காம் பண்ணுறதுக்கு 1.5 லட்சம், அந்த எம்பிஏ பண்ணுறதுக்கு அது ஒரு 3 லட்சம், 6 லட்ச ரூபா 5 வருஷத்துக்கு செலவு பண்ணி 5 வருஷம் முடிஞ்சோடனே உன்னை நான் மடையன்னு நினைப்பேன், உன்னை ஒரு முட்டாள்னு நினைப்பேன். 6 லட்ச ரூபா கொடுத்து, ஏன் சார் 5 வருஷம் அவன் படிச்சிருக்கானே பிகாம் எம்பிஏ பிகாம் எம்காம்லாம், அவன் ஏன் முட்டாள்னு? ஏன்னா 5 வருஷம் படிக்காமல் இருந்திருக்கான், 5 வருஷம் அவன் யோசிக்காமல் இருந்திருக்கான். 5 வருஷம் ஒருத்தன் யோசனைத்தன்மை இல்லாமல் இருக்கிறவன் எவ்வளோ டம்மியாக இருப்பான். அதனால தான் அவனுக்கு அவ்வளோ இருக்கு. இதே ஒரு சிஏ படிக்கிறேன்னா அந்த 4 வருஷம் நீ யோசிச்சுனே இருக்கணும், அவ்வளோ விஷயத்தை நம்ம யோசிக்கணும். அப்போ அவனோட மைண்ட் பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். அதுக்காக தான் அவனுக்கு 1 லட்சம் தரும் இவன். அதனால தான் பிகாம் முடிச்சுட்டு நான் சிஏ வரேன்னு சில பேர் வராங்க, டைரக்ட் என்ட்ரி. இப்போ அதனால தான் கொண்டு வந்துட்டான் டைரக்ட் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 இயர் இன்டர்மீடியட் கோர்ஸ், அதுக்கப்புறம் தான் ஆர்டிகல்ஷிப் பண்ணும். ஏன் சார் பிகாம் முடிச்சுட்டு சிஏ பண்ணலாமா? அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சிஏ படிக்கும்போது. பிகாம் முடிச்சுட்டு சிஏக்கு வராங்கல்ல, அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. எதனால சார் அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னா, 3 வருஷம் அவன் சரியாக படிக்காமல் அதுக்கப்புறம் சிஏக்கு வரும்போது அவனுக்கு டக்குன்னு 8 மாசத்துல அவனுக்கு ஃபார்முக்கு வர முடியாது. இதே +2 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவான், ஆல்ரெடி ஃபார்மில் இருப்பான். +2 முடிச்சு இப்போ ஃபார்மில் இருக்க, அடுத்தது எங்களோட கிளாஸுக்கு வர ஃபார்மில் இருப்பேன், ஃபவுண்டேஷன், அடுத்தது இன்டர்மீடியட் ஃபார்ம்லேயே இருப்பேன். அதனால உன்னோட ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதே பிகாம் 3 வருஷம் ஃபார்மை லூஸ் பண்ணிடுறான். ஈவன் நீ விராட் கோலியாக இருந்தால் கூட யூ ஹவ் டு பி இன் ஃபார்ம் டு பர்ஃபார்ம். நீ ஃபார்மை லூஸ் பண்ணிட்டு வரல, அதுதான் அவனுக்கு சேலஞ்சிங்காக இருக்குது, பாவமாக இருக்குது. 100 பேர் டைரக்ட் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வந்தானா 8 பேர் சிஏ ஆகிறான். அதே 100 பேர் ஃபவுண்டேஷன் ரூட்டில் வரவன் 65 பேர் சிஏ ஆகிட்டு போயிட்டே இருக்கான். ஒரு +2 முடிச்சுட்டு வரவன் ஃபார்மில் இருக்கான். ஏன்னா அவன் +2ல படிப்பு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கான். பிகாம் 3 வருஷம் அவன் ஜாலியாக இருந்துட்டான். திடீர்னு வந்து அவனுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கே 4 மாதம் ஆறுது.
இப்படி படிக்கிறதுக்கு 2 பேர் 3 பேர் தான், மிச்ச பேர்லாம் பாவம் படிக்கணும்னு ஆசைப்படுறான். பிகாம் நான் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து படிக்கிறேன். என்னடா என்ஜாய் வாழ்க்கையில்? படிப்பே என்ஜாய்மெண்ட் தான். இப்போ என் கிளாஸ் இப்போ நான் பேசுகிறேன், இதே என்ஜாய்மெண்ட் தானே. நம்ம அறிவு கண்ணை திறக்கிறாரு, அதே என்ஜாய்மெண்ட் தானே. என் கிளாஸ் அட்டன் பண்ணிப்பார், யூடியூப்ல போய் சராசார் கிளாஸஸ்ன்னு போட்டுப்பார், என் கிளாஸை லிசன் பண்ணிப்பார் ஒரு 2 hours, எப்படி இருக்குன்றத பார். அதே என்டர்டைன்மெண்ட் தானே. என் பசங்க கையை தட்டி கொண்டாடின்னு என்ஜாய் பண்ணி தானே இருக்கா. அதுவும் தெளிவு கொடுக்குறேன். படிப்பு அது மாதிரி இதான் நினைச்சிடாதீங்க. நான் அழகா இந்த எலிமெண்ட்டை கொண்டு வந்து ஒரு ப்ரொஃபஷனை கட்டாயம் பண்ணோம். இதை பாஸ் பண்றதுக்கு சார் எப்படி சார் எஃபர்ட்டை போடணும்? 2வது ஃபர்ஸ்ட் கரேஜ். நான் இது ஒரு படிப்பு விஷயம் வந்து ரொம்ப உண்மையான விஷயம். ஸோ இதுக்கு நான் பயப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு கரேஜியஸ் எலிமெண்ட்டை நீ கொண்டு வரணுமானா உன் மனசில் ஒரு கரேஜியஸ் எலிமெண்ட்டை நீ கொண்டு வரணும். ஒரு கரேஜ் இல்லாமல் இந்த கோர்ஸை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் வந்து எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்கு. நீ பயந்து பெரிய லெவலுக்கு எதுவுமே வர முடியாதுன்னா வரவே முடியாது. 2வது வந்து ரைட் எஃபர்ட். 2வது பாயிண்ட். இது சக்ஸஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன சார் ரைட் எஃபர்ட்? இந்த சிஏ பாஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா கான்செப்சுவல் கிளாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கான்செப்சுவல் கிளாரிட்டி அப்படின்னா தெளிவு. ஒரு விஷயத்தை ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோன்றதை தெரிஞ்சு படித்தோம்னா நம்ம சிஏவை முடிச்சிடலாம். கான்செப்சுவல் கிளாரிட்டி. சார் அப்போ நான் வந்து தெரிஞ்சு படிக்கலையா சார்? +2க்கு நான் எனக்கு தெளிவு இல்லையா சார்? இல்லைக்கண்ணா, ஒரு +2 படிக்கும்போதோ பிகாம் படிக்கும்போதோ உனக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி இல்லைக்கண்ணா. என்ன சார் கான்செப்சுவல் கிளாரிட்டினா என்ன? இப்போ நான் ஒரு 2-3 கொஸ்டின் கேட்குறேன். யாரெல்லாம் இப்போ கூட நீ ஒரு எக்ஸாம்லாம் எழுதினல, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் பாரு, அழகாக லிசன் பண்ணுது. ஒரு கம்பெனி, பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பேஷன்ஸோட லிசன் பண்ணிக்கோங்க, இது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த செஷன். ஏன்னா என்ன மாதிரி முயற்சி எடுக்கணும், ரைட் எஃபர்ட். சார் நான் சிஎஸ் சேர்ந்துட்டேன், கரேஜியஸாக சேர்ந்துட்டேன், நான் எப்படி உழைக்கணும், நீ அந்த எஃபர்ட்டை எப்படி போடணும், ரைட் எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரைட் எஃபர்ட்ன்றது என்ன அப்படின்னா கான்செப்சுவல் கிளாரிட்டி. இப்போ நீ பார்த்தனா +2ல கம்பெனி அக்கௌண்ட்ஸ் நீ படிச்சிருக்க, அதில் நெட் ப்ராஃபிட் ஆன் ஷேர் ஃபோர்ஃபீச்சர், தட் இஸ் ஷேரை ஃபோர்ஃபீட் பண்ணி அதில் நெட் ப்ராஃபிட் வரும்போது நீ ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடுற, ஷேர் ஃபோர்ஃபீச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்னு ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடுற. பீயிங் நெட் ப்ராஃபிட் ஆன் ஃபோர்ஃபீச்சர் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ் இப்படின்னு ஒரு என்ட்ரி போட்டிருக்க. ஞாபகம் இருக்குன்றவங்க மட்டும் கை வஸ்து ஷேர் ஃபோர்ஃபீச்சர் டு கேபிட்டல் ரிசர்வ். வெரி குட், உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. இதே ஒரு டெப்ரிஷியேஷன் சாப்டர்ல ஒரு அசட்டை சேல் பண்ணும்போது லாபம் வந்திருக்கும், ப்ராஃபிட் வந்திருக்கும், அதுக்கு நம்ம ஜர்னல் என்ட்ரி போடும்போது அசட் அக்கௌண்ட் டெபிட் டு P&L அக்கௌண்ட் பீயிங் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசட் ரெக்கார்டட் அப்படின்னு போடுறேன். ஒரு அசட்டை வித்து லாபம் வந்தது அப்படின்னா அதை P&L கிரெடிட் பண்ற. ஒரு ஷேரை ஃபோர்ஃபீட் பண்ணி லாபம் வந்ததுன்னா அதை கேபிட்டல் ரிசர்வுக்கு கிரெடிட் பண்ற. அசட்டை வித்து வந்ததும் லாபம் தான், ஷேரை ஃபோர்ஃபீட் பண்ணி வந்ததும் லாபம் தான். ஏன் அசட்டை வித்து வந்த லாபம் P&Lக்கு போறது, ஷேரை ஃபோர்ஃபீட் பண்ணி வந்த லாபம் கேபிட்டல் ரிசர்வுக்கு போறது? இந்த ரீசன் எதனால? ரெண்டுமே லாபம் தானே, இதுவும் லாபம் இதுவும் லாபம். இது ஏன் P&Lக்கு போறது, இது ஏன் கேபிட்டல் ரிசர்வுக்கு போறதுன்னு தெரிஞ்சுது. சார் எனக்கு இதுக்கு பதில் தெரியும் சார் அப்படின்னா யூ ஆர் அ ப்ரொஃபஷனல். இல்லை சார் ஜேர்னல் என்ட்ரி தெரியும், ஏன்லாம் எனக்கு தெரியாது சார், ஏன்னா எங்கள் மிஸ்ஸு சொன்னால ஷேர் ஃபோர்ஃபீச்சர் ப்ராஃபிட் கேபிட்டல் ரிசர்வுக்கு போகணும், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசட் P&L எங்கள் மிஸ்ஸு சொன்னால் புக்கில் இருக்குது. அதனால தான் நிறைய பேர் நீ ஃபெயில் ஆகிற. சிஏவை ஏன் ஃபெயில் ஆகிறாங்கன்னா ஏன் எதுக்குன்னு தெரியாமல் படிக்கிற. ஒரு சப்ஜெக்ட் உருவாக்கினதுக்கு காரணம் இருக்குது, ஒரு சாப்டரை உருவாக்கினதுக்கு காரணம் இருக்குது, ஒரு கான்செப்டை உருவாக்கினதுக்கு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை தெரிஞ்சுட்டு ஒருத்தன் படிக்கிறான் அப்படின்னா அவன் சிஏவை முடிச்சிடலாம் கண்ணா. நிறைய பேர் அதை தெரியாமல் நீ இருந்துட்டு சிஏவை முடிக்கணும். அதனால தான் +2 முடிச்சிருக்க. இப்போ நான் உனக்கு கேட்குறேன், ஜேர்னல் என்ட்ரி போடுற சேலரி அக்கௌண்ட் டெபிட் கேப் விட்டு டு கேஷ் அக்கௌண்ட், அந்த கேப் எதுக்கு விடுற? சேலரி அக்கௌண்ட் டெபிட் கேப் விட்டு டு கேஷ், சேலரி அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணும்போது கேப் விட்டு டு அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அப்படின்னு போடுறேன். அந்த கேப் எதுக்கு விடுறோம்? டூன்னு எதுக்கு போடுறோம்? எதனால இதை போடுறோம்? எதனால? ஒய் இந்த மாதிரி ஒய்ன்னு கேட்டு நீ படிக்கிற அப்படின்னா யூ வில் பிகம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இது ஒன்றும் பெரிய கஷ்டம், இது ஒன்றும் யாரோ கடவுள் எழுதின சப்ஜெக்ட் கிடையாது. நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங் எவனோ எழுதியிருக்கான், கரெக்டாக இல்லையா? அவன் எழுதும்போது அதுக்கு ஒரு லாஜிக் வச்சு எழுதியிருப்பானா மாட்டானா? அந்த லாஜிக்கை நம்ம பிடிக்கணும், அவளை தான் படிப்பு. அவன் அவன் மைண்டில் இந்த எழுதினானே ஒருத்தன், அவன் மைண்டில் என்ன இருக்குன்றதை நம்ம பிடிக்கணும். ஓ இதனால தான் இதை எழுதியிருக்கியாடா அப்படின்னு பிடிச்சிட்டேன்னா
நீனும் ப்ரொஃபஷனல், அவ்வளோதான். இதான் சிம்பிள் தியரி, இதான் ரைட் எஃபர்ட். இல்லை நான் படிக்கிறேன், நான் எத்தனை தடவை படித்தாலும் வரல, ஏன்னா ஏன்னு தெரியாமல் படிக்கிறேன். எத்தனை தடவை நீ ஏன்னு தெரியாமல் படித்தாலும் நீ ஒன்று அறிவாளியாக நாங்கள் பார்க்க மாட்டோம்னா பார்க்க மாட்டோம். ஸோ இதுதான் ரைட் எஃபர்ட். ரைட் எஃபர்ட்ன்றது அப்போ எல்லாத்துக்கும் ஏன் எதுக்குன்னு தெரியணுமா? உங்கள் அம்மாவை தண்டமாக கேட்குற, ஏன் கற்பூரம் காட்டணும், ஏன் பிள்ளையாருக்கு கற்பூரம் காட்டணும், உங்கள் அம்மாவுக்கும் பதில் தெரியாது, உங்கள் அம்மா காட்டணும்னுவா. எங்ககிட்ட வந்து டவுட்டை கேட்காத, உங்க அம்மா கிட்ட போய் கேளு, அங்க வரவே வராது எந்த ஆன்சரும். அவகிட்ட போய் இது எதுக்கு நான் பண்ணணும், அது எதுக்கு பண்ணணும், அதை என்கிட்ட கேளு. ஏன் இந்த ஜேர்னல் என்ட்ரி போடணும், ஏன் இந்த சாப்டர் இருக்கு, அதை எங்ககிட்ட வந்து கேளு. எங்ககிட்ட பயப்படுற, பயம், எனக்கு சார்கிட்ட போறதுக்கே பயம், திருடுனா பயப்படணும், பொய் சொன்னா பயப்படணும், எதுக்குடா பயப்படுற, இது ஏன்னு கேட்கணும், அவ்வளவுதானே. அது மாதிரி வந்து தைரியமா நீ கேட்குற. கண்டதை உங்கள் அம்மா கிட்ட கேட்குற, உங்கள் அப்பாவுக்கு ஆன்சர் இருக்காது, உங்கள் அம்மாவுக்கு ஆன்சர் இருக்காது. காட்ரி, எங்கள் அம்மா காட்டினா அதனால் நானும் காட்டுறேன், எங்கள் பாட்டி காட்டினா அதுவும் காட்டுறேன். இந்த கல்யாணத்துக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கணும், ஏன் இப்படி போட்டுட்டா சௌரியமாக இருக்குமே, இல்லை இதுதான் நம்மளோட ட்ரெடிஷன். ஏன் அந்த ட்ரெடிஷன் தெரியாது, லாஜிக். மேபி அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு லாஜிக் இருந்திருக்கலாம், உங்கள் அம்மாவால் லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நாங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், நீ எதை கேட்டாலும் பதில் சொல்லுவோம், இது ஏன் எதுக்கு, அது மாதிரி படித்தா பாஸ். இதுதான் ரைட் எஃபர்ட். ஃபஸ்ட்டு அண்ட் ஃபார்மோஸ்ட் கரேஜ், தைரியம். ரெண்டாவது ரைட் எஃபர்ட். சரி, இது மாதிரி புரிஞ்சுண்டா மட்டும் போதுமா? அதை தவிர ஸ்கில் டெவலப்மெண்ட், நிறைய ரைட்டிங் ப்ராக்டிஸ், நிறைய எக்ஸாம் எழுதி பார்க்கணுங்கண்ணா. ஸோ நிறைய எக்ஸாம் எழுதினா ஸ்கில் டெவலப் ஆகிடும். கிளாரிட்டி, ஸ்கில் ரெண்டும் இருந்ததுன்னா அவன் ரைட் எஃபர்ட்டை போட்டிருக்கான், அவன் பாஸ் பண்ணுவான். எல்லாருமே ஃபெயில் ஆகிறானா? இல்லையே, ஆல் இண்டியா ரேங்கே வருது. தமிழ்நாட்டில் 10 ரேங்க், 50 ரேங்க் ஆல் இண்டியாவில். தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் 10 ரேங்க் உருவாக்குறோமே. எல்லாருமே ஃபெயில்ரா, எவனுமே பாஸ் பண்ணலன்னா பரவாயில்ல, இவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறானே. நீங்கள் கூட இப்போ வீடியோ பார்க்குறீங்க, அவங்க எல்லாரும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ். நான் அவங்களுக்கு வந்து கான்வெகேஷன் ஃபங்க்ஷன் ஒரு ½ a டேக்கு 50 லட்ச ரூபா செலவழிச்சு கான்வெகேஷன் ஃபங்க்ஷன் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கெல்லாம் உசுரை கொடுத்து படித்து ஜெயிச்சிருக்கு. ஏதோ ஒரு படத்தை எடுத்து ஜெயிச்சதுக்கு, ஒரு இதை ஜெயிச்சதுக்கு அவ்வளோ கொண்டாடுற நீ. அவன் உசுரை கொடுத்து 5 வருஷம் இந்த என்டர்டைன்மெண்ட் வேர்ல்டில் படிப்புன்னு இருந்து படிச்சிருக்கான். அதனால தான் நான் சொல்கிறேன், நான் பண்ணுறேன்டா செலவு உங்களுக்கு. ரவுண்ட் டேபிளில் யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு நாளைக்கு செலவு 50 லட்ச ரூபா. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃப்ளாட்டை தூக்கி கொடுக்குறேன் என் பசங்களோட ஹாப்பினஸ்க்காக. அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த சிஏ ஸ்டேஜ் ஏறும்போது பின்னாடி ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ண உட்காந்துருப்பான், அடுத்த கேட்டகரியில் இன்டர் பாஸ் பண்ண உட்காந்துருப்பான், இவன் ஃபைனல் பாஸ் பண்ணவனுக்கு ரவுண்ட் டேபிள் இவனை கொடுத்து பின்னாடி எல்லாரையும் உட்கார வைக்கிறான். எல்லாரும் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணுறவன் என்ன நினைப்பான், நம்மளும் அங்கே போய் உட்காரணுண்டான்னு நினச்சிட்டாலே, உன் மனசில் நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டாலே வந்துருமானா வந்துடும். விராட் கோலி ஒரு தடவை நினச்சிருக்கான், ஐயோ நம்ம இது மாதிரி அசிங்கமாக இருக்கோமே நம்ம பாடி, ஐயோ நம்ம ஒரு இந்தியாவுக்கு ஆடுறோம் இப்படி இருக்கோமே குழன்னு நினச்சிருக்கான் ஒரு நாள் அந்த அசிங்கத்தை. அதனால தான் இன்றைக்கி அப்படியே ஃபிட்டாக இருக்கான் பார். ஏன்னா அவங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே மனசு உருகியிருப்பாங்க. ஒரு நாள் யோசிச்சு அசிங்கம், அவங்களையே அசிங்கம்னு பார்த்துருப்பாங்க. நீ ஒன்று அசிங்கம்னே நீ பார்க்கல. ஐயோ நம்ம என்ன மார்க் எடுத்திருக்கோம், +2ல் எப்படி எழுதியிருக்கோம், கன்றாவியாக எழுதியிருக்கேன், மார்க் என்ன வரும்னு வேண்டிக்கிறேன். நீ ஒன்று அசிங்கம்னு பாரு, அப்போ நீ முன்னுக்கு வந்துடுவியானா முன்னுக்கு வந்துடுவேன். சரி, நம்ம எவ்வளோ அசிங்கம் இல்லை, 11 மணி வரைக்கும் தூங்குறோமே, கண்டதை தின்னுட்டு தூங்கின்னு உட்காந்துருக்கோம். நம்ம எவ்வளோ பெரிய அசிங்கமான பர்சன். நம்ம வீட்டில் கஷ்டம் இருக்குது, நம்ம உட்காந்து தூங்குறோமே. இது மாதிரி அது மாதிரி நீ யோசிச்சுட்ட அப்படின்னா பெரிய ஆள் ஆகிடுவேன் நீ. ரைட் எஃபர்ட், ஃபஸ்ட்டு கரேஜ், ரெண்டாவது ரைட் எஃபர்ட், மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட நான் வந்து உங்களுக்கு சார் எங்களுக்கு கோர்ஸ் எல்லாம் பற்றி அடுத்தது சொல்கிறேன், கோர்ஸ் எல்லாம் பற்றி. மூணாவது கிரேஸ் ஃபேக்டர். இந்த மூணும் உன் வாழ்க்கையில், ஒன்று தைரியம், அதுக்கான முயற்சி, தைரியம். இப்போ எனக்கு பேசுறதுக்கு தைரியம் இருக்கணும், அதுக்கான கரெக்டாக பேசணும், அது எஃபர்ட். மூணாவது ஆண்டவரோட அருள், கிரேஸ் ஃபேக்டர். சார் ஆண்டவர்னு யாரும் இருக்காங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. யூனிவர்சல் கிரேஸ் நான் அதான் ஃபீல் பண்ணுறேன். யூனிவர்ஸ் இருக்குது, நான் சன்னை பார்க்குறேன், நான் மூணை பார்க்குறேன், தண்ணியை பார்க்குறேன், காற்றை பார்க்குறேன், இதெல்லாம் எனக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது. இதெல்லாம் நான் உருவாக்கலை, நீனும் உருவாக்கலை. இல்லை சார் நான் தான் சன்னை உருவாக்கினேன், எனக்கு தெரியல. ஆனால் அந்த சன்னோட பெனிஃபிட்டை நான் என்ஜாய் பண்ணுறேன், ஒரு வாட்டரோட பெனிஃபிட்டை நான் என்ஜாய் பண்ணுறேன், ஒரு ஏரோட பெனிஃபிட்டை நான் என்ஜாய் பண்ணுறேன். அதுக்கு நன்றி உணர்ச்சி, உனக்கு கிராட்டிடியூட் எவ்வளோக்கோளோ இருக்கோ அவ்வளோக்கோளோ யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும். இன்றைக்கி எனக்கு இவ்வளோ தூரம் கிடச்சிருக்குன்னா என்னோட படிப்பு மட்டும் கிடையாது, படிப்பு இம்பார்ட்டன்ட், அதோட இந்த ஃபேக்டர் இம்பார்ட்டன்ட், இந்த கிரேஸ் ஃபேக்டர், ஆண்டவர் அருள். ஆண்டவர்ன்றது யார்? பிள்ளையாரா, முருகரா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஜீசஸா, அல்லாவா. ஆனால் யூனிவர்ஸ் இருக்குப்பா, யூனிவர்ஸ் நம்மளை காப்பாற்று. உலகம் தொங்கின்னு இருக்கு, எங்கேயும் அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் தொங்கின்னு இருக்கு, நம்ம அதில் நடந்துன்னு இருக்கோம். என்னைக்காவது யோசிச்சிருக்கியா?
ஒரு பால் யூனிவர்ஸில் தொங்கிட்டு இருக்கு, நம்ம அதில் நடந்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அங்கே ஆச்சு யூனிவர்ஸில், நம்ம காலியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் எவ்வளோ பாசம் அதுக்கு இருந்தால் நம்மளை ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு, எத்தனை வருஷமாக ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு தண்ணியை குடிக்கும்போது ஒரு நன்றியோட குடிச்சிருக்கியா நீ? என்னைக்காவது ஒரு சூரியனை பார்த்து தேங்க்யூ, அப்படி உனக்கு விட்டமின் டி இல்லைன்னா உன் எலும்பு உள்ளுக்குள்ளே வீக்காருது, என்னைக்காவது ஒரு நாள் மனசார உங்கள் அம்மா காஃபி போட்டு கொடுத்தாலே ஏதோ கடமையாக குடிக்கிற, உங்கள் அம்மா கிட்ட ஒரு நாள் தேங்க்யூம்மா சூப்பராக இருந்தது காஃபி, உனக்கு வாயில் வரல. நன்றி உணர்ச்சி இல்லாமல் இருக்கிற நிறைய பேர் தான் நிறைய கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு தடவை சென்னையில் தண்ணியே இல்லை, ஆனால் எங்கள் வீட்டில் தண்ணி இருந்தது. எனக்கே ஆச்சரியமா, இந்த சைடு வீட்டில் தண்ணி இல்லை, இந்த சைடு வீட்டில் தண்ணி இல்லை. ஆனால் ஏன்னா டெய்லி நான் தண்ணியை குடிக்கும்போது தேங்க்யூ எர்த், வாட்டர், ஃபயர், ஏர், ஸ்பேஸ். இதுக்கு நன்றியோடு இருந்து பாரு, உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்றத பாரு. எதுக்குமே நன்றி இல்லை, அதனால தான் சொல்லி கொடுக்கல. உங்களுக்கு யாருமே ஒரு விஷயத்த நன்றியோடு இரு. இப்போ எங்கள் அம்மாவோட நன்றியோடு இருக்கேன். இப்போ கூட எங்கள் அம்மா அங்கேருந்து துபாயிலேருந்து இப்போ எங்கள் அக்கா வீட்டில் இருக்கா, ஃபோன் பண்ணி அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் விஷஸை வாங்கிக்கிறேன். ஒரு மீட்டுக்கும் எங்கள் அம்மா அவ்வளோ நன்றியோடு இரு. இன்றைக்கும் எங்கள் அம்மா என்னோட தான் இருக்கணும் ஆசைப்படுறேன். நான் எங்கள் அம்மாவும் என்னோட தான் இருக்கா. நன்றி உணர்ச்சி அப்படி இருக்குது. உங்களுக்கு நன்றி உணர்ச்சி இல்லாமல் இருக்கு, நாளைக்கு அதை விட்டு போயிடுது. உங்கள் அப்பாவோ அம்மாவோ, நீ உங்கள் அப்பா ஏதோ ஒன்று செய்கிறாரு, ஒரு ஃபீஸை கட்டுறாரு, தேங்க்யூப்பா சொல்லு, பரவாயில்ல. இல்லை சொன்னால் ஒரு மாதிரி ஃபார்முலா எனக்கு கூச்சமாக இருக்குது, கூச்சம். உங்கள் அப்பா கிட்ட ஒரு தேங்க்யூ சொல்கிறது கூச்சமாக இருக்குது. ஒரு பொண்ணு கர்ச்சி அதுக்கு தேங்க்யூ ஏதோ ஒன்றுத்துக்கு, ஏன்னா அது மனசில் இடம் பிடிக்கிறடி. உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு தேங்க்யூ சொல்கிறதுக்கு உனக்கு இல்லை, ஒரு மனசார இல்லை உனக்கு. அதனால தான் சொல்கிறேன், உனக்கு மனசார இல்லை. எல்லாத்தையும் கிராண்டடாக எடுக்கிற நீ. ஒரு சன்னு கிராண்டடாக எடுக்கிற, ஒரு புல்லு கிராண்டடாக இருக்க. ஒரு புல்லில் நடக்கும்போது கூட அதை கும்பிட்டு அதை மெரிக்கிற, ஒரு சாப்பிடும்போது கூட கும்பிடு அதை. அந்த ஒரு நன்றி உணர்ச்சி இல்லை. நிறைய பேருக்கே பார்க்குறேன், கிராண்டடாக தின்ற எல்லாத்தையும். அது இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அதை தின்னும்போது ஒரு பவ்யப்பா கடவுளே எனக்கு இதை கொடுத்துருக்கேன் நன்றி. ஒரு செகண்ட். கிராட்டிடியூட் இஸ் த மதர் ஆஃப் ஆல் வர்ச்சுஸ். எவ்வளோக்கோளோ ஒருத்தன் ஒன்று நம்ம கிடைக்கிறதுக்கு நன்றியோடு இருக்கானோ நிறைய வந்துட்டே இருக்கும் அவங்க வாழ்க்கையில். கஷ்டமே பட மாட்டோம். என் ஜாதகத்தை யாரோ ஒருத்தர் பார்த்து, நான் ஜாதகமே பக்கத்தில், யாரோ ஒருத்தர் என் ஜாதகம் டைம் எல்லாம் அசஸ் பண்ணி, இந்த டைமில் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்களே, இந்த கையெத்துக்கும்ட்டு எந்த டைம் நீ நன்றி இல்லாமல் இருந்தால் எல்லா டைமும் கஷ்டம்தான் படுவேன். நீ இருக்கிறதுக்கு நன்றியோடு இரு. கண் இருக்குது, மூக்கு இருக்குது, காது இருக்குது, கை கால் இருக்குது. அவனுக்கு எல்லாமே இருக்கான். அவனுக்கெல்லாம் கஷ்டத்தை விட நம்ம கஷ்டமாடாது. இன்னும் நல்ல கால் இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, கை இருக்குது. அவன் எதுவுமே இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்களா? எப்படிலாம் இருக்குது பாரு. நீ ஜாதகத்தை எடுத்துன்னு தெருவுக்கு போகிற, ஏன்னா முயற்சி இல்லை. முயற்சி இல்லாதவன் இதெல்லாம் செய்யணும். ஜாதகத்தை எடுத்துன்னு போகணும், இதை பண்ணணும், இந்த கோயிலுக்கு போகணும், அந்த கோயிலுக்கு போகணும், இதுக்கு போகணும், அதுக்கு அதெல்லாம் அடிஷ்னலாக போய்க்க. எனக்கு திருப்தி இருக்குது சார், போய்க்க, பரவாயில்ல. முருகர் உனக்கு செய்வார். உன் கண்ட்ரோலில் இல்லாத ஒன்றத்தை முருகர்கிட்ட சொன்னால் கூட பரவாயில்ல. இது என் கண்ட்ரோல்லே இல்லை, உன் கண்ட்ரோலில் இருக்குடா படிப்பு. அது எதுவும் முருகர்கிட்ட சொல்கிறேன். முருகர் வந்து எழுதி கொடுப்பார் உனக்கு, வேறு வேலை வெட்டியில் அவருக்கு வந்து உட்காந்து உன் பக்கத்தில் எழுதுனா உன் கண்ட்ரோல். நீ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு என்னோட பெஸ்ட் கிடைக்கும், அந்த மாதிரி உன் கண்ட்ரோலில் இருக்கும்போது யாரையுமே நம்பாது. இந்த வேலை என் கண்ட்ரோலில் இருக்குது, யாரையுமே நீ இது பண்ண வேண்டாம். நான் அதுக்குன்னு நான் கடவுளுக்கு அகெயின்ஸ்டோ நான் ஏதோ தீக்கா அது மாதிரிலாம் நினச்சிடாதுங்க. நானும் என் கடவுள்லாம் கும்பிடுவேன். நான் வந்து ஒரு ஜாலியாக எனக்கு ஒரு ஃபீல் ப்ளசண்ட்டாக இருக்குன்றதுனால கும்பிடுவேன், அவ்வளோதான். நான் இது வரைக்கும் ஒரு கடவுள்கிட்ட போய் எனக்கு இதை கூட அதை கூட என் கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்த நான் கேட்டிருக்கேன். என் காது உள்ள ஒரு சின்ன ஹோல் இருக்குது, அதை அடைச்சிடுன்னு முருகர்கிட்ட கேட்டால் அடைச்சிட்டார். நீ நினச்ச பாரு, நான் வந்து கேட்காதவன் கேட்டானே உடனே பண்ணிட்டார். 13 வருஷம் இருந்தது என் காது உள்ள ஒரு சின்ன, அது மாதிரி நீ அது மாதிரி இரு. கடவுளுக்கே உன்னை பிடிக்கணும். ஐயோ அவன் எதுவுமே கேட்கல பாரு நம்மக்கிட்ட. நான் ஒரே ஒரு விஷயந்தான் கேட்டேன், இது என்னை தொந்தரவு பண்ணுறது, கிளாஸ் எடுக்கும்போது முடிஞ்சா பண்ணு அப்படின்னா உடனே பண்ணிட்டார். 13 வருஷம் நான் கஷ்டப்பட்டு இருந்தது ஒரு சின்ன ஒரு வேண்டுதல், அந்த மாதிரி இரு. உன் கண்ட்ரோல். இப்போ இதுக்கு காது உள்ள ஒரு ஹோல் இருக்கிறது என் கண்ட்ரோல் இல்லை, அது எப்படியே வந்துடுச்சு. நான் அதை என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஓகே, ஏதோ ஒரு கடவுள்கிட்ட போகிற, பரவாயில்ல, யூனிவர்ஸ் ஏதோ ஒன்று முடிஞ்சா பண்ணுன்னு ஏதோ ஒன்று கேட்டுக்கிறேன், 50-50 ப்ராப்ளம் ஓகே. படிக்கிறது எதுக்குதா? நம்ம படிக்க போகிறோம். அந்த முயற்சி உனக்கு இருக்கணும், டிவைன்ஸ் கிரேஸ் இருக்கணும். டெய்லியே காலையில் எழுந்து, நீங்கள் இது வரைக்கும் நீ இந்த ப்ரொஃபஷன் படின்னு சொன்னேன், அதை கூட என் பேச்சை நீ மதிக்கலை. இல்லைன்னா நான் பிகாம் வச்சு ஜாலியாக ஒழிஞ்சிப்போ, அதை பற்றி கூட நான் கவலைப்படல. ஆனால் நாளையிலேருந்து டெய்லி காலையில் எழுந்தோன்னே கண்ணை மூடிட்டு தேங்க்யூ. காலையில் எழுந்தோன்னே உடனே ஓடாத பாத்ரூமுக்கு, கண்ணை மூடிட்டு தேங்க்யூ அம்மா,
தேங்க்யூ உங்கள் அம்மாவை கொண்டு வா மனசில். நீ வந்து தேங்க்யூன்னு சொல்கிறது உங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னால் தான் ட்ராமா மாதிரி இருக்குன்னு நினச்சா கூட கண்ணை மூடின்னு மனசில் சொல்லு. தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஆல் மை டீச்சர்ஸ் ஹூ ஹவ் கான்ட்ரிபியூட்டட் டு மை லைஃப், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ எர்த், வாட்டர், ஃபயர், ஏர், ஸ்பேஸ். இந்த 5 எலிமெண்ட்டுக்கு நீ பண்ணிப்பார், டெய்லி பண்ணிப்பார். உன் வாழ்க்கை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இந்த சிஏ நான் முடிச்சு 1999 முடித்தேன். 2009 வரைக்கும் இருந்தது, மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் க்ரோத் இருந்தது. ஆனால் 2009 இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒன்றும் இல்லை, பெரிய கஷ்டம் கிடையாது. எதுக்கெல்லாம் இது பண்ணுறோமோ நம்ம நன்றி சொல்லணும், அவ்வளோதானே. கிராட்டிடியூட் இஸ் அ மதர் ஆஃப் ஆல் வர்ச்சுஸ். இதை பண்ணிப்பார், உன் லைஃப் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. எந்த ஒரு சிச்சுவேஷனும் உனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்காது. இது ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்டா அப்படின்ற ஒரு ஃபீல் உனக்கு இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் நன்றியோட பார்க்குறவனுக்கு நீங்கள் மோர் அண்ட் மோர் யூ ஹேவ் கிராட்டிடியூட், த மோர் அண்ட் மோர் வில் பி கிவன் டு யூ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதே மாதிரி பியோர் இன்டென்ஷன்ஸோடு இரு. சார் அது என்ன சார், என் பசங்க கூட நான் சொல்கிறேன் பியோர் இன்டென்ஷன்ஸோட என்ன சார் பியோர் இன்டென்ஷன்ஸ். நீ ஒரு காரியத்தை செய்யும்போது நமக்கு இதில் என்ன கிடைக்கும்னு நினைக்காது, அது அசிங்கமாக இருக்கும். மற்றவங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த காரியம் நம்ம செய்யறதுனால நீ நினச்சன்னா நீ வந்து ராஜா போல வாழ்வ. நமக்கு என்ன கிடைக்கும் நீ நினச்சி ஒரு காரியத்தை செஞ்சனா பிச்சைக்காரன் மாதிரி வாழ்வ. நான் சொல்கிறேன், நீ என்ன பணம் இருந்தாலும் பிச்சைக்காரன். ஏன்னா பிச்சைக்காரன்றது யாரு, அவன் இருக்கிற பணத்துக்கு மேலே அவனுக்கு செலவு இருந்தாலே அவன் பிச்சைக்காரன் தான். புரியுறதா இல்லையா? நம்ம இருக்கிற பணத்தை விட நம்ம செலவு கம்மியாக இருந்தால் நம்ம பணக்காரன். நம்ம இருக்கிற செலவு அதிகமாக இருக்குது, நம்ம கம்மியாக இருக்குது, அவன் பிச்சைக்காரன். புரியுறதா இல்லையா? ரைட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது அவங்களுக்கு என்ன பெனிஃபிட். இப்போ நான் பேசும்போது இதில் எனக்கு என்ன கிடைக்கும், ஐயோ சி பிச்சைக்காரன்டா சரவணன் நினைப்பேன். உங்களுக்கு என்ன கிடைக்கிறது, தட் மேட்டர்ஸ் அ லாட். இது எப்படின்னா ஒன்றுமே இல்லை. என் பசங்களுக்கு, என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இதை சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்கும். உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, ஒரு கல்யாணத்தில் பன்னீர் தெளிக்கிறான் தெரியுமா, இந்த வெளியே வரும்போது உனக்கு வந்து வாசனையாக இருக்கணும்னு பன்னீர் தெளிப்பாங்க தெரியுமா, அந்த பன்னீர் தெளிக்கிறவங்க மாதிரி தான் உன் வாழ்க்கை இருக்கணும். உனக்கு கடவுள் வாழ்க்கை கொடுத்துருக்கா, யார் நம்ம வாழ்க்கையில் கிராஸ் பண்ணாலும் அவனுக்கு பன்னீர் தெளிக்கிற. அந்த பன்னீர் தெளிக்கிறவனோட ஜாபை யோசிச்சுப்பாரு. அவன் 10 துளி பன்னீரை ஒருத்தனுக்கு தெளிக்கிறான், அப்போ அவன் தலையில் 1 துளி விழுறது. ஒருத்தனுக்கு 10 துளி பன்னீரை தெளிக்கும் போது அந்த தெளிச்சவன் தலையில் 1 விழுறது. அந்த கல்யாணத்துக்கு 1000 பேர் வராங்க. ஒருத்தன் தலையிலையும் 10 துளி பன்னீரை தெளித்து அவன் வாசனையாக இருக்கணும்னு நினைக்கிறான். 1000 பேருக்கு தெளிச்சதுனால இவன் தலையில் 1000 பன்னீர் துளிகள் விழுந்து இவன் மனமாக இருக்கான். அதுதான் என்னோட வாழ்க்கை. அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையே இருக்கணும். நம்ம எவ்வளோ பேருக்கு நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம பெனிஃபிட்டை கொடுக்குறோன்னு பார்த்தோன்னா ஒரு துளி உன் மேலேயும் விழுமானா ஒரு துளி அதே பயங்கரமாக இருக்கும். என்ன பன்னீர் தெளிச்சவனுக்கு 1000 துளி வந்திருக்கு, அவன் தெளிக்கப்பட்டவனுக்கு 10 துளி தான் வந்திருக்கு. அதுதான் வாழ்க்கையே. நீ உனக்குன்னு வாழும்போது ரொம்ப சிம்பிளாக தாங்க, சின்னதாக கிடைக்கும். மற்றவங்களுக்கும் வாழும்போது நிறைய கிடைக்கும் கண்ணா. புரியறதால் நீ பயங்கர ராஜா மாதிரி வாழணும் அப்படின்னு நீ நினச்சன்னா, மற்றவங்க எதுக்கு ராஜாக்கு அவ்வளோ பெரிய இது கொடுக்குறாங்க, ஏன்னா அவங்க மற்றவங்களுக்காக யோசிக்கிறாங்க, நாட்டு மக்களுக்காக யோசிக்கிறாங்க. நீ உன் குடும்பத்துக்காக யோசிச்சன்னா அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை இருக்கும். ஒரு கிராமத்துக்காக யோசிச்சனா அதுக்கேற்ற நிறைய பேருக்கு யோசிச்சனா உன் வாழ்க்கை பெருசாகிடுமானா பெருசாகிடும். இப்போ நான் வந்து என் ஃபேமிலிக்கு மட்டும் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே சம்பாரிச்சிட்டேன். நான் உட்காந்து அழகாக நான் போயிட்டு ஒரு ரிசார்ட்டை கட்டிட்டு ஜாலியாக இருக்கலாமனா இருக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃபேமிலிக்கு என்ன தேவை, நான் சாவர வரைக்கும் எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் செய்யறது எல்லாமே என்ன, சரி நம்ம தான் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம இதை பண்ணி சூப்பராக எல்லாரையும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக்கி இல்லை ஏதோ ஒரு ப்ரொஃபஷனை முடிக்க வச்சு உன் வாழ்க்கையை இது பண்ணுற அடகு பண்ணிப்பா. இதுதான் என்னோட தாட் ப்ராசஸ். அது மாதிரி நீனும் பண்ணிக்கும். உன்னோட தாட் ப்ராசஸும் இன்னொருத்தங்களுக்கு இப்போ சிஏ படிக்கும்போதே உன் தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த பெருமையை நான் சேர்க்கணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் செய்யணும், அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி நியர் அண்ட் டியர் ஒன்ஸ்க்கு செய்யணும், அதுக்கப்புறம் சொசைட்டிக்கு செய்யணும். இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இருந்ததுன்னா யூ வில் லிவ் லைக் அ கிங். தெர் ஆர் 3 factors that are required to become highly successful. One is the courageous element, second thing is the right effort to achieve anything, third thing is the divine factor, that is the grace factor. இது 3 கொண்டு வந்தனா எதை வேணா நீ அச்சீவ் பண்ணிடலாமனா எதை வேணா அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா? வித் தட் நோட் ஐ எம் கன்க்ளூடிங் மை ஸ்பீச். அண்ட் இப்போ நான் கொடுக்க போகிறது இன்னொரு 5 minutes இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் ஸ்பீச்சஸ் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் எனக்காக மட்டும் இருங்க, டக்குன்னு டிஸ்பர்ஸ் ஆகாமல். இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் ஸ்பீச் என்னென்னா, ஒரு பிகாம் வந்து ரெகுலரில் பண்ணலாமா, ஆன்லைனில் பண்ணலாமா, இல்லை கரஸ்பாண்டன்ஸில் பண்ணலாமா,
இப்போ எல்லாரும் கவனிச்சுக்கோ, உங்களோட கொஸ்டின்ஸை நானே கேட்டு ஆன்சர் பண்ணிக்கிறேன். சார் என் குழந்தை சிஏ படிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டான் சார், என் குழந்தை ஆல்ரெடி கேஎஸ் அகாடமிலே ரிஜிஸ்டரே நாங்கள் பண்ணிட்டோம். அது மாதிரி யாரும் இருக்கீங்களா கேஎஸ் அகாடமி ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ். ஸோ கேஎஸ் அகாடமியில் நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டரே பண்ணிட்டேன், என் குழந்தை சிஏ படிக்கணுன்ற தீர்மானத்தில் இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் சிஏ தான் ஹை ப்ரையாரிட்டின்னு நினச்சிங்கன்னா பிகாமை வந்து ரெகுலர் காலேஜை அவாய்டு பண்ணிவிட்டு எய்தர் கரஸ்பாண்டன்ஸ் இல்லை சாஸ்திரா யூனிவர்சிட்டி ஆன்லைன், இதுதான் என்னோட ரெக்கமெண்டேஷன். அவன் ஆல்ரெடி சிஏ தான் சார், அவன் வந்து பயங்கர வெறியாக இருக்கான் சிஏ முடிக்கிறதுக்கு, கவலையே பட வேண்டாம். என்னோட ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம் அவனுக்கு இருக்குது எல்லாத்துலேயுமே. இன் டர்ம்ஸ் ஆஃப் கண்டக்ஷன் ஆஃப் கிளாஸஸ் எல்லாத்துலேயுமே நான் வெறித்தரமாக இப்போ பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் 6 months நான் இவங்க கிட்ட கொடுத்தேன், இப்போ நானே எல்லாத்தையும் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக உங்கள் குழந்தைய 100% போட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். எய்தர் பிகாம் கரஸ்பாண்டன்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அதில் பண்ணிக்கலாம், இல்லை சாஸ்திரா யூனிவர்சிட்டி ஆன்லைன், இது ரெண்டுத்துல எது வேணா நீங்க பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ். ஓகேவா? ரைட். இது வந்து சிஏ பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டா. இப்போ சிஏவே நான் பண்ணல சார், நான் இன்னும் எதுவுமே டிசிஷன் எடுக்கல, கை வஸ்து சார் எதுவுமே நான் டிசிஷன் எடுக்கல, நான் இன்னும் டிசிஷன் எடுக்காம இருக்கேன் சார், அதனால பயப்படாத, கை வஸ்து. ஓகே ஓகே. ஸோ டிசிஷன் எடுக்காம இருக்க அப்படின்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, உனக்கு வந்து பிகாம் எதுவும் நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட, ரெகுலர் காலேஜில் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட படிச்சு ரெகுலர் காலேஜில் நான் படிக்கணும் சார் எனக்கு அதுவும் தேவையாக இருக்குன்னா, அப்போ சிஏவை ஆன்லைன் கோர்ஸாக எடுத்துக்கோக்கண்ணா. ஓகேவா? நீ ரெகுலர் காலேஜே படிச்சுட்டு சிஏவை கேஎஸ் அகாடமியில் ஆன்லைன் கோர்ஸாக எடுத்துக்கோ. சிஎம்ஏ மட்டும் தனியாக ரிஜிஸ்டர் பண்ணாத கண்ணா. ஓகேவா? சிஏவே ஜாயின் பண்ணிவிட்டு சிஏ கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு சிஎம்ஏ எக்ஸாம் எழுதப்போ, அது இன்னும் பெட்டர் கண்ணா. ஓகேவா? ரைட். நீ சிஎம்ஏ கிளாஸ்க்குன்னு தனியாக போகாத, ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்க மாட்டாங்க. ஓகேவா? சிஏ கிளாஸில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுப்போம். ஏன்னா சிஎம்ஏ கிளாஸ் டீச்சர்ஸ் எப்படி நினைப்பாங்கன்னா, சிஎம்ஏக்கு தானே எடுக்கிறோம், அது ஈஸி, அதனால லைட்டாக எடுத்துருவாங்க. ஆனால் சிஏக்கு நாங்கள் எடுக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுப்போம். ஈவன் நீ சிஎம்ஏ படிக்கணும்னு டிசைட் பண்ணால் கூட சிஏ ஃபவுண்டேஷன் கிளாஸை ரிஜிஸ்டர் பண்ணி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கோ. ஏன்னா நாங்கள் சிஏ ஃபவுண்டேஷனோட சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் சிலபஸையும் எடுத்து தரோம், சிஏ ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸோட தான் உன்னை உட்கார வச்சு கிளாஸும் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் சிஎம்ஏ நீ படிக்கணும்னு நினச்ச, காலேஜும் போகணும் அப்படி நீ நினச்சேன்னா கரஸ்பாண்ட் தட் இஸ் ஆன்லைனில் சிஏவே எடுத்து காலேஜ் போய்க்கோ. சிஏவே எனக்கு வேண்டாம் சார், சிஎம்ஏ எனக்கு வேண்டாம், நான் சிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, சிஎஸ் வந்து நீ வந்து காலேஜ் போயிட்டே கூட எங்ககிட்ட ரெகுலர் கிளாஸ் படிக்கலாமான்னா தாராளமாக படிக்கலாம். நீ சிஎஸ் படிக்கணும்னு முடிவெடுத்துட்ட அப்படின்னா காலேஜ் போயிட்டு சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி படிக்கணும்னு முடிவெடுத்தனா காலேஜ் போயிட்டே கம்பெனி செக்ரட்டரி கிளாஸஸ் எங்ககிட்ட படிக்கலாம். ஏன்னா அது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது, நீ ஸ்லோவாக காலேஜ் முடிக்கும் போதே படிச்சுக்கலாம். பட் சிஏ படிக்கணும்னு நீ நினச்சேன்னா, ரெகுலர் காலேஜ் போகணும்னு நினச்சேன்னா கேஎஸ் அகாடமியில் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் எடுக்காத கண்ணா. ஓகேவா? ஸோ தட் இஸ் ரெகுலர் காலேஜ் போகணும்னு நினச்சேன்னா ஆன்லைனில் சிஏ எடுத்துக்கோ. இது தட் இஸ் சிஏ எக்ஸ்க்ளூசிவாக எடுக்கிற அப்படின்னா கரஸ்பாண்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் பிகாம் எடுத்துக்கோங்க கண்ணா. தட் இஸ் பிகாம் வந்து கரஸ்பாண்டன்ஸ்லையும் ஆன்லைன்லையும் எடுத்துக்கணும். சிஏவை எக்ஸ்க்ளூசிவ், எனக்கு சிஏ தான் சார் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறவன், இல்லை சார் எனக்கு ரெகுலர் காலேஜ் தான் இம்பார்ட்டன்ட், நான் வந்து காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணியே தீரணும், அப்படி யாரும் டிசைட் பண்ணி சிஏவும் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கிறவன் சிஏவை ஆன்லைன் கிளாஸஸ் எங்களது எடுத்துக்கோ. ஸோ நீ வந்து காலேஜும் போய்க்கோ. ஏன் சார் காலேஜ் போகிறவங்க உங்களோட கிளாஸ்க்கு வர்றது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் கண்ணா, ஏன்னா நாங்கள் 8:30 4 மணி வரைக்கும் கிளாஸ் எடுப்போம். ஸோ நீ காலேஜ் டைமிங் எதுவும் கிளாஷ் ஆகும், காலேஜ் அட்டண்டன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீ காலேஜ் போகணுன்னு தான் நீ நினச்சிட்டே, நான் ரெகுலர் காலேஜ் போய் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நீ நினச்சிட்டல. ஸோ நீ போய்க்கோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சிஏவும் படிக்கணும் சார்னா ஆன்லைனில், அவங்களுக்கு தான் ஆன்லைன் சிஏ கிளாஸஸும் ரெகுலர் காலேஜும் நீ பண்ணிக்கணும். சிஎம்ஏக்கு தனியாக சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் படிக்க போறேன்னு ஜாயின் பண்ணாத, அது வேஸ்ட். புரியுறதா இல்லையா? ரைட். நீ சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் படிச்சா கூட நான் சிஏ ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல ஜாயின், ஏன்னா ஃபீஸ் ஒன்றும் பெரிய வேரியேஷன் இருக்காது, எல்லாத்துக்கும் சேம் ஃபீஸ் தான் இருக்கும். ஏன்னா அதுவும் இல்லாமல் சப்ஜெக்டும் சேம் தான், சிஏ ஃபவுண்டேஷனில் இருக்க சப்ஜெக்டும் சிஎம்ஏ ஃபவுண்டேஷனில் இருக்க சப்ஜெக்டும் சேம் தான். ஸோ அதனால ரெண்டு சப்ஜெக்டும் சேமாக இருக்கிறதுனால சிஏ ஃபவுண்டேஷன் கிளாஸை ஜாயின் பண்ணி நீ சிஏ எக்ஸாம்ஸும் எழுதிப்பாரு, சிஎம்ஏ எக்ஸாம்ஸும் எழுதிப்பாரு. ஸோ அதில் எது கிளியக்காரதோ அதை வச்சு நீ ப்ரொசீட் பண்ணிக்கலாம் கண்ணா. கம்பெனி செக்ரட்டரி படிக்கிறவங்க ரெகுலர் காலேஜ் போகலாமான்னா ரெகுலர் காலேஜ் போகலாம். சார் நான் சிஎம்ஏ படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், ரெகுலர் காலேஜ் போகலாமா சார்னா தாராளமாக. நீ சிஎம்ஏ படிக்கிறதா இருந்தால் கூட ரெகுலர் காலேஜ் போயிட்டு எங்களோட கிளாஸஸை ஆன்லைனில் வாங்கி பண்ணாலே நீ சிஎம்ஏ பாஸ் பண்ணிடுவியானா சிஎம்ஏ பாஸ் பண்ணிடுவேன். ஸோ இது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன், ரெகுலர் எடுக்கணுமா ஆன்லைன் எடுக்கணுமா இல்லை கரஸ்பாண்டன்ஸ் யார் யார் என்னென்ன எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இது ஃபர்ஸ்ட் திங். சார் நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் சார், நான் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் +1 +2ல, என்னால் சிஏ
படிக்க முடியுமானா தாராளமாக படிக்கலாங்கண்ணா. ஏன்னா நாங்கள் சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸில் ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்ஸ்லேருந்து நாங்கள் எடுத்து கொடுப்போங்கண்ணா. ஓகேவா? டிரான்சாக்ஷனா என்ன, ஜேர்னல்னா என்ன, லெஜர்னா என்ன. ஸோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம கிட்ட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டாக இருக்காங்க. ஈவன் அ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டூ சிஏ. இன்ஃபேக்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் clearing CA exam is very very high compared to a commerce group student. Sir, என்ன சார் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் CA ஈஸியாக கிளியர் பண்ணிடுவானா? ஆமாங்கண்ணா. ஏன்னா அவன் டைரெக்டாக ஒரு அக்கௌண்டன்சி சப்ஜெக்டை ப்ரொஃபஷனல்ஸ் கிட்டேருந்து கற்றுக்கிறான். நீ ஆல்ரெடி +1 +2 உன் ஸ்கூல் டீச்சர் கிட்ட கற்றுன்றதுனால நீ கான்செப்ஷுவலாக கற்றுக்கல. நான் எதை பேசினாலும் உன் ஸ்கூல் டீச்சரோட ரிலேட் பண்ணி தான் நீ பார்ப்ப அங்கே எப்படி கற்றுனோன்னு. ஆனால் அவன் வந்து ஃப்ரெஷ்ஷாக என் நாலேஜ் எடுக்கிறதுனால he is understanding the subject perfectly from the inception. So the probability of his success is very very high. Moreover, he is very good in mathematics and statistics compared to a commerce group student. அதனால ஃபவுண்டேஷனில் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கிறதுனால அவனோட probability of success little higher-ஆ இருக்கானா, லிட்டில் ஹையராக இருக்குது. கேஎஸ் அகாடமியில் எங்களோட டேட்டாவை எடுக்கும்போது சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் அவன் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறது ஆர் செகண்ட் அட்டம் மேக்ஸிமம் எடுத்துட்டு ஹி இஸ் கிளியரிங் தி எக்ஸாம். ஸோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டும் சிஏ பண்ண முடியுமானா பண்ண முடியும். மூணாவது கொஸ்டின், சார் என் குழந்தை வந்து மேக்ஸே எடுக்கல சார், +1 +2ல் மேக்ஸே எடுக்கல, அவன் சிஏ பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஆனால் சிஏ ஃபவுண்டேஷனில் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அவன் போடணுமானா கட்டாயம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். நாங்களே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் எடுத்து கொடுப்போம். கொஞ்சம் உழைப்பு அதிகமாக போட்டோன்னா he can clear. அதனால அதுவும் ஏன் அதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்காது. ஏன்னா சிஏ ஃபவுண்டேஷனில் மட்டும்தான் மேக்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் சிஏல இருக்குது. இன்டர்மீடியேட்டில் மேக்ஸ் கிடையாது, ஃபைனல்லையும் மேக்ஸ் கிடையாது. ஓகேவா? ரைட். ஏசிசிஏ யார் சார் படிக்கணும் அப்படின்னா, சார் நான் சிஏஓ சிஎம்ஏஓ சிஎஸ்ஓ படிக்க மாட்டேன், நான் வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ஸ் தான் படிக்க போகிறேன், நான் ஃபாரினில் போய் வேலை செய்ய போகிறேன், அதனால் எனக்கு ஒருத்தங்க இது மாதிரி கைட் பண்ணாங்க, அப்படி நீ படிக்கணும்னு நினச்சா கூட இது வந்து ஏசிசியை யார் படிக்கணும்னா ரெகுலர் காலேஜ் போகிறவங்க மட்டும்தான் ஏசிசிஏ படிக்கணுங்கண்ணா. ரெகுலர் காலேஜ். இப்போ சிஏ படிக்கிறவங்க யாருமே இப்போ நீ ஏசிசிஏ பற்றி யோசிக்க வேண்டாம். சிஏ முடிச்சிட்டனா வெறும் 4 பேப்பர் எழுதினா ஏசிசிஏ சர்டிஃபிகேட்டை நீ வாங்கிக்கலாம். ஸோ சிஏ முடிக்கிற வரைக்கும் நீ வந்து ஏசிசிஏவை பற்றி யோசிக்கவே வேண்டாம். சிஏ மட்டும் யோசிச்சா போதும். சிஏ சிஎம்ஏ பேரலாக நீ பண்ணால் போதும். ஏசிசிஏ நான் இது சிஏவும் படிக்க மாட்டேன், சிஎம்ஏவும் படிக்க மாட்டேன், சிஎஸும் படிக்க வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டேன், வேறு எதனா கோர்ஸ் சொல்லுங்க சார் நான் படிக்கிறேன்னா நீ ஏசிசிஏ பண்ணலாம். இன்டர்நேஷனல் கோர்சஸில் ஏசிசிஏவை பண்ணலாம். அதில் என்ன அட்வான்டேஜ், அந்த ஏசிசிஏல டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஏசிசிஏல அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா ஒரு பேப்பராக எழுத முடியும், அதுதான் கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ். இங்கே சிஏன்னு எடுத்தோன்னா ஃபவுண்டேஷனில் 4 பேப்பர் நீ ஒன்றா எழுதணும், இன்டர்மீடியேட்டில் 3 பேப்பர், தட் இஸ் இன்டர்மீடியேட்டில் மொத்தம் 6 பேப்பர், ஆனால் 3 பேப்பர் நீ ஒன்றா எழுதணும். தனித்தனியாக ஒரு பேப்பராக எழுதுறேன் அது மாதிரி அலோடு கிடையாது. ஆனால் ஏசிசிஏல மொத்தம் 13 பேப்பர் இருக்குது. அதில் 5 பேப்பர் பிகாம் காலேஜ் மெட்ராஸ் சில ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் நீ படித்தனா 5 பேப்பர் எக்ஸம்ஷன் இருக்குது. 8 பேப்பர் எழுதினா போதும். அந்த 8 பேப்பரை ஒரு பேப்பராக எழுதலாம். 3 மாதத்துக்கு ஒரு பேப்பராக எக்ஸாம் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்கான். அதனால தான் அவனை பார்த்து தான் இப்போ சிஏ இன்ஸ்டியூட்டும் வருஷத்துக்கு 2 எக்ஸாமை 3 எக்ஸாமாக மாற்றினதுக்கு காரணம் என்னென்னா ஏசிசிஏல இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு அட் அ டைம் 3 பேப்பர் எழுதி அவனை ஸ்ட்ராங்காக அவனால் பாஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு சப்ஜெக்டாக எழுதணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அதனால ஏசிசிஏல ஒரு எட்ஜ் இருக்கான்னா இந்த ஒரே ஒரு எட்ஜ். ஏன்னா பிகாம் ரெகுலர் படிக்கிறவன் மைண்ட் எப்படி இருக்கு, அப்பா நான் ரொம்ப கஷ்டம்லாம் படாமல் நான் படிக்கணும்ப்பா அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அவன் ஒரு 6 மாதம் படித்து எக்ஸாம் எழுதி அடுத்த ஒரு சப்ஜெக்டை படித்து 6 மாதம், இது மாதிரி மொத்தமாக 8 சப்ஜெக்ட் இருக்குது. நான் ஒரு பியூட்டிஃபுல் பிளான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஏசிசிஏக்கு. அது உங்களோட அந்த இதில் இருக்குது, உங்களுக்கு கொடுத்த ரோட் மேப் எல்லாத்துலேயுமே ஏசிசிஏ பிளான்னு ஒரு ஸ்பெஷல் ப்ரௌஷர் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் இருக்குது. அதில் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா அந்த 8 பேப்பரை ஃபஸ்ட் இயரில் 2 பேப்பர், செகண்ட் இயரில் 2 பேப்பர், தேர்ட் இயரில் 2 பேப்பர், தேர்ட் இயர் எக்ஸாம் முடித்தோன்னே செமஸ்டர் லாஸ்ட் செமஸ்டர் முடித்தோன்னே அந்த கேப் இருக்கும்ல அதில் 2 பேப்பர், அப்படின்னா மொத்தம் 8 பேப்பரை நீ பிகாம் முடிக்கும் போதே ஏசிசிஏ முடிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் கேஎஸ் அகாடமி மூலமாக ஏசிசிஏ பண்ணும்போது உனக்கு டீப் டிஸ்கவுண்ட் ஃபீஸ், ஏசிசிஏ இன்ஸ்டியூட் எனக்கு என் மேலே பயங்கர இது வச்சு எனக்காக என் மூலமாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 75,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் அவனோட ஃபீஸில். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது கேஎஸ் அகாடமி மூலமாக ஏசிசிஏ பண்ணுறது. அதுவும் இல்லாமல் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சர் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். செமஸ்டர் 1 தட் இஸ் பிகாம் ரெகுலர் காலேஜ் நீ படிக்கும்போது 2 பேப்பர் ஏசிசிஏவை எழுதிடலாம். இதில் என்ன அட்வான்டேஜ்னா ஃபஸ்ட் இயர் நீ படிக்கும்போதே 5 பேப்பர் எக்ஸம்ஷன் கொடுக்குறான்.
எதனால் அந்த 5 பேப்பர் எக்ஸாம் ஒரு லெட்டர் மட்டும் உன்னோட யூனிவர்சிட்டி காலேஜ்லேருந்து வாங்கிக்கணும் நீ. ஸோ அந்த ஃபார்மாலிட்டிலாம் நாங்கள் சொல்லுவோம். ஸோ மிச்சம் 8 பேப்பர் எழுதினா போதும். ஈவன் நாங்கள் சொல்லி கொடுக்கும்போது கூட அந்த 8 பேப்பருக்கு நாங்கள் ஒரு ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் கிளாஸஸை வச்சு அதுக்கப்புறம் அந்த கிளாஸஸை எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பிளான் பண்ணியிருக்கோம். அதோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. யார் வந்து சிஏ சிஎம்ஏ சிஎஸ்லாம் வேண்டாம், நான் ஏசிசிஏ தான் பண்ணணும், நான் துபாயில் போய் வேலை செய்யணும், சிங்கப்பூரில் போய் வேலை செய்யணும், இ&ஒய் கேபிஎம்ஜி டெலாய்ட் இது மாதிரி பெரிய ஒரு சிஏனா எல்லா இடத்துலையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் ஒரு ஏசிசிஏக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபர்ம்ஸில் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி நாளைக்கு நான் யூகே போய் அங்கே வேலை செய்யணும் அது மாதிரிலாம் இருந்தேன்னா ஏசிசிஏ படிக்கலாம். பிகாம் முடிக்கும் போதே முடிச்சிட முடியுமானா முடிச்சிட முடியும். இதில் என்ன ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் பேப்பர் 15,000 ரூபா நீ கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா கன்வர்ஷன் ரேட் இந்த யூகே எக்ஸாம்ன்றதுனால பட் கோச்சிங் ஃபீஸ் அதெல்லாம் கம்மி தான். அவனோட இன்ஸ்டியூட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கம்மி தான். இதில் என்ன ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ சிஏலாம் எடுக்க வேண்டாம்னு யாரோ ஒருத்தங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பேப்பரை படித்து ட்ரை பண்ணிப்பார். கிளிக் ஆகிடுச்சுன்னா அடுத்த பேப்பர் எழுது. கிளிக் ஆகலை அப்படின்னா நீ அதை விட்டுட்டு வேறு எதனா ஒரு ப்ரொஃபஷனுக்கு போயிடலாம். மொத்த ஃபீஸையும் அந்த இன்ஸ்டியூட் கேட்கல. எக்ஸாம் எழுதும்போது ஃபீஸை கூட அப்படின்னு சொல்கிறான். அதோட டீட்டெயில், இந்த ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ ஏசிசிஏக்கு கட்டணும் எல்லாமே உங்களோட இதில் இருக்குது. இப்போ உங்களோட அந்த இது ஒரு கவர் கொடுத்துருக்காங்களா, உங்களுக்கு அதில் எல்லாமே இருக்குக்கா. நான் உங்களுக்கு கொடுத்த இதில் வந்து சிஏவோட ரோட் மேப் இருக்குது, சிஎம்ஏவோட ரோட் மேப் இருக்குது, சிஎஸோட ரோட் மேப் இருக்குது, ஏசிசிஏவோட ரோட் மேப் இருக்குது. நீ பிகாம் ஜென்ரல் செலக்ட் பண்ணணுமா, பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் செலக்ட் பண்ணணுமா, அது எல்லாமே உனக்கு கொடுத்துருக்கோம். ஒரு பெரிய பேப்பர் கொடுத்துருக்கேன் தெரியுமா, A3 ஷீட்டு. அதில் நீ பார்த்தனா பிகாம் ஜென்ரலில் என்ன இருக்குது, பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் ஒரு பெரிய பேப்பர் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த கவர் மட்டும் கொடு லட்சம், இந்த கவர் மட்டும் கொடு. என்னென்ன பேப்பர் கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கோ, உனக்கு எல்லாமே அதில் இருக்குது. அதில் தான் இன்ஃபர்மேஷன், அதெல்லாம் கூகுள்லேயும் இருக்குது. புரியுதா? இப்போ நான் சொன்ன எதுவுமே கிராட்டிடியூடு, ரைட் எஃபர்ட் இதெல்லாம் கூகுளில் இல்லாத நான் பேசிட்டேன். கூகுளில் இருக்கிறது எல்லாமே உனக்கு பிரிண்ட் அடித்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? கம்பேரிசன் பாரு, இந்த பெரிய ஷீட்டில் எல்லா ப்ரொஃபஷன்ஸோட கம்பேரிசனும் போட்டு கொடுத்துருக்கேன். நீ எங்கேயுமே போக வேண்டாம், எல்லாமே காலம்னார் ஃபார்மேட்டில் உனக்கு இருக்குது. இந்த பெரிய ஷீட் A3 ஷீட் எடுத்துட்டேன்னா அதில் போய் வீட்டில் உட்காந்து பொறுமையாக பாரு. பிகாம் ஜென்ரல் எடுக்கணுமா, ஹானர்ஸ் எடுக்கணுமா, ப்ரொஃபஷனல் எடுக்கணுமா, கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் எடுக்கணுமா, அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் எடுக்கணுமா, பிபிஏ எடுக்கணுமா, இந்த எம்பிஏ எம்காம் வந்து பிகாம் முடிச்சு அது போஸ்ட் கிராஜுவேஷன், அது இப்போ உனக்கு வேண்டாம் ஆக்சுவலி. ஸோ இந்த 5த்தில் கம்பேரிட்டிவ் ஸ்டடி நான் பண்ணியிருக்கேன் எல்லாத்துலேயும். இதில் எது சார் பெஸ்ட்டு? அதுனா எதுவுமே பெஸ்ட் எல்லாம் கிடையாதுக்கண்ணா. இதில் எதை வேணால் எடுத்துக்கலாம். உங்கள் காலேஜில் பிகாம் ஜென்ரல் கொடுத்தாலும் எடுத்துக்கலாம், அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் கொடுத்தாலும் எடுத்துக்கலாம். இதில் சிஏ படிக்கிறதுக்கு எது சார் அட்வான்டேஜஸாக இருக்கும் அப்படின்னா அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் எடுத்துக்கோ. ஓகேவா? அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் ஆர் ஜென்ரல், இது ரெண்டு வந்து சிஏ படிக்கிறவங்களுக்கு அட்வான்டேஜஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் அண்ட் ஜென்ரல். ஹானர்ஸ் எடுக்கணும்னாலும் எது கொடுத்தாலும் எந்த உனக்கு காலேஜுக்கு அந்த காலேஜ் உனக்கு பிடிச்சிடுச்சு அப்படின்னா இதில் எதை கொடுத்தாலும் எடுத்துக்கோப்பா. ஓகேவா? ரைட். ஆனால் இதுக்கு எல்லாமே இதெல்லாம் பேர் தான் மாற்றிருக்கே தவிர இதுக்கு எதுக்குமே வேல்யூலாம் கிடையாது. சார் ஜென்ரல்னா பெருசா, அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் பெருசா, இதில் எதுவுமே பெருசு கிடையாது. ஏன் சார் இப்போ எதுவுமே எல்லாமே ஈக்குவல்னா ஏன் இது மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க காலேஜ்லன்னா அப்போ தான் அவங்களால அட்மிஷன் போட முடியும். ஓகேவா? ஏன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் என்ன சொல்லிட்டேன்னா பிகாம்னா நீ 300 பேருக்கு மேலே சேர்க்கக்கூடாது காலேஜில். அப்போ 1500 பேருக்கு அட்மிஷன் அவனுக்கு வருது. அப்போ என்ன பண்ணுறான்னா பிகாமையே உடச்சி 5க்காக பிரித்து 1500 அட்மிஷனை எடுக்கிறதுக்கான ஐடியா தான் இந்த பிகாம் ஜென்ரல், பிகாம் ப்ரொஃபஷனல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிகாம் பேங்கிங். இதெல்லாம் வந்து அது ஐடியாஸ் டு கெட் மோர் என்ரோல்மெண்ட்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. இதனால் ஒரு வேல்யூ சேஞ்சஸ் யாருக்கும் இருக்க போகிறது கிடையாது. அப்படியே பேப்பரை திருப்பி பார். CA, CMA, CS, ACCA, CFA, USCMA, USCPA, CIA, CFP, EA. இதெல்லாம் இதில் CA, CMA, CS தான் இந்தியன் ப்ரொஃபஷன்ஸ், மிச்சம் எல்லாமே இன்டர்நேஷ்னல் ப்ரொஃபஷன்ஸ். இதுக்கான எவ்வளோ பேப்பர் நீ +2 முடிச்சா பண்ண முடியுமா, எல்லா கொஸ்டினும் உன் மனசில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் நாங்கள் இதில் கொண்டு வந்து அதுக்கான ஆன்சர்ஸையும் அதில் கொடுத்துருக்கோம். வீட்டில் உட்காந்து அழகாக ஒன்று ஒன்றா டிக் அடிச்சு பாரு. உனக்கு ஸ்டில் எதுவும் டவுட்ஸ்னால் என்கிட்ட நீ கேட்டுக்கலாம், ஒரு மெயில் அனுப்பிச்சு கூட என்கிட்ட கேட்டுக்கலாம். இதில் எதுவும் வேணுமா, எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், என்ன ஏது எல்லாமே அவங்க போட்டிருக்கான். கரெக்டாக இல்லையா? எல்லாத்துக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் இந்தியா என்ன, அப்ராட் என்ன, எல்லாத்துக்கும் போட்டு வச்சுருக்கா. ஓகேவா? ரைட்.
ப்ராக்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்றது தனியாக இது வச்சுக்கிறது. ஸோ எல்லாமே அதில் போட்டு கேன் வி பர்சியூ ஆஃப்டர் 10th, கேன் வி பர்சியூ திஸ் கிளாஸ் ஆஃப்டர் +2, கேன் வி பர்சியூ டியூரிங் காலேஜ், கேன் யூ பர்சியூ ஆஃப்டர் கிராஜுவேஷன், கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின், லெவல்ஸ் என்னெல்லாம், பாஸ் பர்சன்டேஜ் என்ன, கொஸ்டின் எப்படி இருக்கும், ஆவரேஜ் டைம் டு கம்ப்ளீட், ஒர்க் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஆவரேஜ் காஸ்ட், எல்லாமே இதில் இருக்குது கண்ணா. புரியுறதா இல்லையா? ரைட். ஒரு கோர்ஸுக்கும் கம்பேரிட்டிவ் ஸ்டடி நான் கொடுத்துருக்கேன்னா கம்பேரிட்டிவ் ஸ்டடி. அதே மாதிரி சிஏக்கு தனியாக ரோட் மேப், சிஎம்ஏக்கு தனியாக ரோட் மேப் எல்லாமே கொடுத்துருக்கேன். இதை தவிர எதுவும் என்கிட்ட கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்டுக்கணுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். இதை தவிர என்கிட்ட எதுவும் கொஸ்டின்ஸ் கேட்கணுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.